மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 53லிருந்து 65 வரை. அதாவது ஒருவேளை வாரம் வாரம் ஃபாலோ பண்ணாதவர்கள் யாராவது இருப்பார்களானால் நினைவுபடுத்துகிறேன். எங்கே இருக்கிறோன்னா நம்ம பகுதி பகுதியாக படித்து வரோம். அதில் இயேசு இப்போ தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்து முடித்த பிறகு அவரை அங்கே கைது செய்கிறாங்க, பிடிச்சிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்றதுலேருந்து தான் நம்ம இப்போ வாசிக்க தொடங்குகிறோம். மார்க் 14:53லிருந்து 65. இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், மூப்பர், வேதபாரகர் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் வந்து சேவகரோட கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள். அகப்படவில்லை. அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வவில்லை. அப்பொழுது சிலர் எழுந்து, கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை அல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமற் போயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்டான். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நான் அவர்தான். மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். பிரதான ஆசாரியன் இதை கேட்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? தேவதூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றான். அதற்கு அவர்கள் எல்லாரும், இவன் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். இயேசு சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்பதாக முதலாவது அவர் ஒரு நீதிமன்றம் போல ஒரு இடத்துக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே நியாயம் தீர்க்கப்பட்டு மரண தண்டனை போல ஒரு தீர்ப்பு அவருக்கு கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் சிலுவையில் அறையிறார்கள். அந்த வழக்கு விசாரணை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 2 பகுதி இருக்குது. அதாவது ஒன்று யூதர்கள் அவரை விசாரிக்கிறார்கள். இங்கே அதுதான் நடக்குது. யூதர்கள் அவங்களுடைய அந்த நீதிமன்றத்தில் ஆலோசனை சங்கம் அதில் அவர் அங்கே நிறுத்தி விசாரித்து நியாயம் தீர்த்து மரண தண்டனைக்கு பார்த்துருன்றாங்க. அதுக்கப்புறம் பிலாத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க. பிலாத்து ரோம அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு தலைவர், அந்த இடத்துல இருக்கிற தலைவர், ஆளுநர். அவரும் விசாரித்து கடைசியாக அவர் தான் அந்த தீர்ப்பை கொடுக்குறார். அன்றைய உலகத்தில் ரோமர்களுடைய பர்மிஷன் இல்லாமல், ரோமர்களுடைய அப்ரூவல் இல்லாமல் ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாது. யூதர்கள் மற்ற விதத்தில் தண்டிக்கலாம், விசாரிக்கலாம், தண்டிக்கலாம் கூட. ஆனால் மரண தண்டனை மட்டும் சட்ட பிரகாரமாக கொடுக்க முடியாது. அதுக்கு ரோமர்களுடைய ஒத்துழைப்பு தேவை, அவர்களுடைய அப்ரூவல் தேவை. அப்போ ரோமர் இல்லாமல் சிலுவையில் இயேசு அறைய முடியாது. ஏன்னா அவங்க அந்த இதை கடைசியாக இது பண்ணணும், உறுதிப்படுத்தி அதை ஆக்சுவலாக தீர்ப்பு அவங்க தான் கடைசியாக வழங்கணும். ஆனால் யூதர்கள் இல்லாமல் ரோமர்கள் இயேசு ஒன்றும் செய்யவும் மாட்டாங்க. ரோமர்களுக்கும் இதில் பங்கு இருக்குது. யூதர்களும் ரோமர்கள் தான் சிலுவையில் அறையணுன்ற தீர்ப்பை கொடுக்க போகிறாங்க இறுதியாக. அதுக்கு முன்னால் இது நடக்குது இந்த சம்பவம். ஆனால் யூதர்கள் இதை செய்யாமல் ரோமர்கள் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ரோமர்களை பொறுத்த வரைக்கும் இயேசு ஒரு அமைதியான கேரக்டர். ரோமர்களை பொறுத்த வரைக்கும் இயேசுனால் எந்த பாதிப்பும் இல்லை. அவங்கள எந்த விதத்துலையும் அவர் டிஸ்டர்ப் பண்ணிக்கல. ஆனால் இந்த யூதர்கள் இருக்காங்களே, எல்லா யூதர்கள் கிடையாது, இந்த யூதர்கள். எந்த யூதர்கள்? இந்த யூத மத தலைமைத்துவம், அன்றைக்கு இருந்த யூத மதத்தினுடைய அந்த தலைவர்கள், அவர்கள் இயேசுனால் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணப்பட்டார்கள். அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார் இவர். அவங்களுடைய மாய்மாலத்தை உலகத்துக்கிட்ட காமிச்சிட்டாரு. அப்போது அவங்க இயேசுவால் டிஸ்டர்ப் பண்ணப்பட்டாங்க பாருங்கள். ஒரு விதத்தில் அவர் எந்த தப்பும் செய்யலை, ஆனால் அவனுக்கு அப்படி இதாகிடுச்சு. எப்படியாவது அவரை காலி பண்ணிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட
இங்கே கொண்டு வராங்க, விசாரிக்கிறாங்க, நியாயம் தீர்க்கிறாங்க, தண்டிக்கிறாங்க. முதல்ல இங்கே என்ன நடந்து, இப்போ வாசித்தேன் இவ்வளோ பெரிய பகுதி 53லிருந்து 65 வரைக்கும் வாசித்தேன் நான். முதல்ல இங்கே என்ன நடந்தது என்பதை மேலோட்டமாக புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இங்கே நடந்ததுனுடைய மெய்யான அந்த கருத்தை ஆழமாக உணரணும். மூணாவது, இது நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். முதலாவது, இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸை மேலோட்டமாக புரிஞ்சுக்கலாம். அதாவது இயேசுவை கைது செய்து பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் கொண்டு போகிறாங்க. அங்கே அவருடைய எதிரிகள்லாம் கூடுகிறார்கள். அவங்க அந்த யூத சுப்ரீம் கோர்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. அதனுடைய மெம்பர்ஸ் அவங்க யார் அந்த வசனத்தில் சொல்லப்படுது. அவங்க அந்த ஆசாரியர்கள், மூப்பர்கள், வேதபாரர்கள். இவங்க தான் இயேசுவை 12ஆம் அதிகாரத்தில் மடக்க பார்த்தாங்க. கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவரை எப்படியாவது மடக்கி ஏதாவது தப்பாக சொல்லுவாரான்னு பார்த்து ரோமர்கள்ட்ட போட்டு கொடுக்கலாம் அப்படின்லாம் ட்ரை பண்ணாங்க. இவங்க தான் இப்போ வந்துட்டாங்க. இயேசுவை பிடிச்சாச்சு, சரி இப்போது வேலையை கவனிக்கலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. அப்போ அங்கே விசாரணைக்கு எல்லாம், வழக்கு விசாரணைக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் பேதுரும் உள்ளே அங்கே வந்துட்டார். எங்கே வந்துட்டார்னா, அந்த ஆக்சுவலாக அந்த இதுக்குள்ளே வரல, அந்த அரண்மனைக்குள்ளே வந்துட்டார். வெளியே அந்த வாசல் இடத்துல இருப்பார் போல இருக்குது. அதான் 54ஆம் வசனம் சொல்லுது இல்லையா. ஸோ எல்லாம் ரெடி பண்ண பிறகு அந்த விசாரணை தொடங்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, சாட்சியில் கொண்டு வராங்க. இயேசுக்கு விரோதமாய் பேசுகிற சில சாட்சிகள். இயேசு இதை செஞ்சார், அதை செஞ்சார். என்ன பிரச்சனைனா, அதை சாட்சியை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாயிடுச்சு அவங்களுக்கு. 55லேருந்து 59 பார்த்தீங்கன்னா அந்த சாட்சிகள், இயேசுக்கு விரோதமாய் இது பேசின இந்த சாட்சிகள் அதை பற்றி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இவங்க என்னன்னா, இயேசு எப்படியா கொலை செஞ்சிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் யூத சட்டத்தின்படி கொலை மட்டும் இல்லை, மரண தண்டனை மட்டும் இல்லை, நீங்கள் எந்த விதத்துலையும் ஒரு ஆளை குற்றஞ்சாட்டி ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்னா அதுக்கு குறைஞ்சது 2 சாட்சி வேணும். அவங்க இந்த தப்பை செஞ்சாங்கன்னு சொல்கிறதுக்கு 2 சாட்சி வேணும். இயேசுட்ட என்ன பிரச்சனைனா, அவர் எந்த தப்பையும் செய்யலை. எந்த தப்பையும் செய்யாத ஆளுக்கு எதிர்த்து எப்படி 2 சாட்சியில் பிடிக்கிறது? அதனால் கஷ்டப்பட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் மற்ற சுவிசேஷன்லாம் வாசித்தீங்கன்னா, மத்தியெல்லாம் வாசித்தீங்கன்னா, எப்படி காசு கொடுத்து பொய் சாட்சி சொல்கிறதுன்னு கூட்டின்னு வந்தாங்களாம். ஏன்னா அவங்களால இயேசுவை மடக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கடைசியில் எப்படி கொண்டு வந்தாங்க இந்த பொய் சாட்சியில்? தேவாலயத்துக்கு விரோதமாக அவர் என்னமோ பேசின மாதிரி அந்த பொய் சாட்சிகள் சொல்கிறாங்க. அதான் 57ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை அல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன். இந்த பொய் சாட்சிகள் என்ன சொல்கிறாங்க, இவர் சொன்னார், ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க இங்கே. ஏன்னா அவர் எந்த தப்பும் செய்யலை, ஆனால் ஆலயத்தை பற்றி ஒரு மாதிரி பேசினார், ஆலயத்தை அவமதிச்சு பேசிட்டாரு, அதில் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. எப்படி சொல்கிறாங்க, அவர் ஆலயத்தை இடித்து 3 நாளில் நான் திரும்ப கட்டுறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. தேவாலயத்தை பாருங்கள், இயேசு ஆலயத்தை பற்றி ஒரு காரியத்தை சொன்னார், ஆனால் அப்படி சொல்லலை. நான் இந்த ஆலயத்தை இடித்து 3 நாளில் திரும்ப கட்டுவேன்னு சொல்லலை. ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா, யோவான் 2:19 இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை நான் எழுப்புவேன். அவருடைய சரீரமாகிய ஆலயத்தை பற்றி பேசி கொண்டாரு. அவங்க மூளைக்கு அது எட்டலை. என்ன பண்ணுறது? ஆனால் எட்டலைன்றது விடுங்க, புரியலன்றது வேணே திரிக்கிறானுங்க. இப்போ அவர் என்ன சொன்னார், நீ இடித்து போட்டால் நான் அதை எழுப்புவேன்றாரு. அவன் என்ன சொல்கிறான், இவர் இடித்து போட்டு இவர் எழுப்புவேன்ட்டார் அப்படின்னு. அப்படியே லைட்டாக திரித்து விட்டான் பாருங்க. ஆலயம் இடிக்கப்படும் என்று முன்னாகவே அறிவித்தார். மார்க் 13:2 ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னார். உண்மை, ஆலயம் இடிக்கப்படும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் தான் இடிப்பேன்னு சொல்லவே இல்லை. இதான் லைட்டாக அப்படி ட்விஸ்ட் பண்ணி திரித்து பொய் சாட்சி சொல்கிறாங்க. ஆனால் அது கூட, அந்த சாட்சி கூட ஒவ்வவில்லை என்று தான் சொல்லப்படுது. அதுலேயும் மேட்ச் ஆகலை. இவன் ஒரு மாதிரி சொல்கிறான், அவன் கொஞ்சம் லைட்டாக மாற்றி சொல்கிறான். யூதர்களுடைய சட்டம் கொஞ்சம் பாருங்கள், ஸ்ட்ரிக்ட்டு. சாட்சியில் மேட்ச் ஆகலைன்னா அவ்வளோதான், அவுட்டு. ஆக்சுவலாக கேஸ் டிஸ்மிஸ் ஆகணும். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல விதமான ரூல்ஸை இவங்களே கடைப்பிடிக்காமல் போயிட்டாங்க. இன்றைக்கி யூத சட்ட அந்த அமைப்பில் பல நல்ல ரூல்ஸ் இருக்குது பாருங்கள். ராத்திரியில் ஒரு கேஸை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு. நடுராத்திரியில் யாராவது எங்கேயாவது கேஸ் விசாரிக்கிறது கவனிச்சிருக்கீங்களா? எங்கேயாவது நீதிமன்றம் கூடுறத அதுதான் பண்ணுறாங்க. இங்கே நடுராத்திரியில் இந்த விசாரணை நடக்குது. ஜட்ஜஸே பொய் சாட்சியை ஒழுங்கு பண்ணி கொண்டு அவங்க முன்னால் சாட்சி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சாட்சி மேட்ச் ஆகாதப்போ கேஸ் டிஸ்மிஸ் ஆக வேண்டியது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஒரு டெஸ்பரேஷன், எப்படியாவது இவரை பிடிச்சிடணும், எப்படியாவது இவரை கொண்டுடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க பாருங்கள். இவர் இருந்தால் நாம் இருக்க முடியாது, ஒன்று இவர் இருக்கணும், இல்லை நாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க.
அதனால் என்ன பண்ணுறாங்க, பிரதான ஆசாரியனே அவர் தான் அங்கே சுப்ரீம் ஜட்ஜு மாதிரி வச்சுக்கோங்க. ஜட்ஜு வந்து கேஸை கேட்கறது தான் அவர் வேலை. அவரே இறங்கி இப்போ வந்து அக்யூஸ்டை விசாரிக்கிறார். இயேசுவை கேள்வி கேட்குறாரு. என்ன சொல்கிறாரு 60ஆம் வசனத்தில், இவ்வளோ சொல்கிறாங்களே உமக்கு எதிர்த்து, இவ்வளோ பேர் சாட்சி சொல்கிறாங்களே, இதுக்கெல்லாம் இன்னும் நீர் பதில் சொல்லி. ஏன்னா வழக்கமாக ஒருத்தருக்கு எதிராக சாட்சி சொன்னாங்கன்னா அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க, அந்த அக்யூஸ்ட் பர்சன் வந்து பதில் சொல்லுவாங்க. இல்லை நான் இப்படி செய்யலைன்னு. இயேசு பாட்டு அமைதியாக இருக்கிறார். 61ஆம் வசனம் சொல்லப்படுது, ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். சரி, பிரதான ஆசாரியர் பார்த்தாரு, சரி அடுத்த லெவல் போகும் வேறு, ஏன்னா வேறு வழி இல்லை. எப்படியாவது இயேசுவை அவர் வாயாலே மாட்ட வச்சாதான் உண்டு. ஏன்னா அவர் எந்த தப்பும் செய்யலை. என்ன பண்ணுறாரு 61ஆம் வசனத்தில், மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? இவங்களுக்கு தெரியும் அவர் வந்து தம்மை வந்து மேசியா என்று பேசிக்கொண்டார்ன்றது இவங்களுக்கு தெரியும். கிறிஸ்துனா மேசியா, தேவகுமாரனாகவும் பேசிக்கொண்டது இவங்களுக்கு தெரியும். கடவுளை தம்முடைய பிதாவை போல பேசிக்கொண்டதும் தெரியும். நானும் பிதாவும் ஒன்று, ஓய்வு நாள் அன்றைக்கு பிதாவும் ரெஸ்ட் எடுக்கிறதில்ல, நானும் ரெஸ்ட் எடுக்கிறதில்ல, பிதாவும் நானும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் பேசினா இருப்பாருங்க. பிதாவையும் தம்மையும் அந்த விதத்தில் சமமாக்கி பேசியிருக்கிறார் நிறைய தடவை. கடவுளோட இவருக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான உறவு இருக்குது, குமாரன்லாம் பேசியிருக்கிறாரு. இவர் தான் மேசியானும் பேசியிருக்காருன்னு இவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த டைரெக்ஷனில் போகிறாரு. இப்போது பிரதான ஆசாரியன் ஐடியாவை என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக கேட்டுறாரு, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அவருடைய கேள்வி ஆனால் கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு கொஞ்சம் நேரம் நான் இப்போ செலவழிக்க விரும்புகிறேன். ஏன்னா அவருடைய கேள்வியை நீங்கள் புரிஞ்சிக்கலைன்னா இயேசுனுடைய பதிலை புரிஞ்சிக்க முடியாது. அவருடைய கேள்வி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் அதனுடைய அர்த்தம் நீங்கள் ஒருவேளை எதிர்பாராத மாதிரி இருக்கலாம். முதலாவது ஒரு கருத்தை சொல்கிறேன். அங்கே தமிழ் பைபிளில் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவன் வந்துருச்சு. ஆனால் ஆக்சுவலாக பிரதான நீங்கள் ஆங்கிலத்தில் வாசித்து பாருங்கள், ஒரிஜினல் கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா நீ ஸ்தோத்தரிக்கப்பட்டவருடைய குமாரனாகிய கிறிஸ்து தானான்னு வரும், தேவன் வராது அங்கே. ஏன்னா ஆக்சுவலாக பிரதான ஆசாரியன் வந்து தேவன்ற வார்த்தையை உச்சரிக்க வேண்டான்னு பார்க்குறாரு. ஆர் யூ த கிரைஸ்ட் த சன் ஆஃப் த பிளஸட் ஒன்? அதாவது யூதர்கள் வந்து பொதுவாக கடவுளுடைய நாமத்தையே உச்சரிக்க மாட்டாங்க ரொம்ப. ஏன்னா அந்த நாமத்தை வீணாக அவங்க எடுக்கக்கூடாதுன்ற ஒரு கொள்கை அவங்களுக்கு. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் கூட யெகோவா தான் கடவுளுடைய நாமம் பாருங்க. ஆனால் அந்த நாமத்தை அவங்க சொல்ல மாட்டாங்க, ஐயோ சொல்லக்கூடாது அப்படின்ட்டு என்ன சொல்லுவாங்க, அதோனாய் அதோனாய் அதோனா என்ன, எஜமானே ஆண்டவரேன்னு அர்த்தம். அதனால தான் தமிழ் பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு 6000 முறைக்கு மேலே வருது தமிழ் பைபிளில். அங்கே ஆக்சுவலாக இருக்கிற வார்த்தை எபிரேய மொழியில் யெகோவா. ஆனால் அந்த நாமத்தை உச்சரிக்காததுனால அதோனாய் அவங்க ஆண்டவரேன்னு சொன்னது வந்து நம்ம தமிழ் பைபிளில் இப்போ கர்த்தர்னு ஆயிடுச்சு, ஆங்கில பைபிளில் லார்டுன்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலாக யாவே யெகோவா, ஆனால் நாமத்தை சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி தேவன் கூட சொல்கிறதே கொஞ்சம் தயங்குவாங்க. அப்படி ஒரு விதமாக மரியாதை செலுத்துகிறவங்க. அப்போ அவர் சொல்கிறப்போ ஸ்தோத்தரிக்கப்பட்டவருடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா அப்படின்றாரு. அந்த வார்த்தையில் புரிஞ்சுக்க பார்ப்போம். அதாவது பிரதான ஆசாரியன் எந்த அர்த்தத்தோடு அதை கேட்டான், அதான் கேட்குறேன் நான். நீங்கள் எந்த அர்த்தத்தோடு புரிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்கல, பிரதான ஆசாரியன் எந்த அர்த்தத்தோட கேட்டான். ஏன்னா அவன் தானே கேட்குறான். கிறிஸ்துன்னு என்ன அர்த்தம்? மேசியா. கிறிஸ்துன்னு என்ன அர்த்தம்? மேசியா. உங்களுக்கு தெரியும், பிரதான ஆசாரியனுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் மேசியா நினைக்கிறப்போ ஒரு விதமாக நினைப்பீங்க. நீங்கள் எப்படி நினைப்பீங்க? உலகத்தையே ரட்சிக்க வந்த அந்த நபர் அவர் தான் மேசியா. உலகத்துக்கே பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாதத்தை அளிக்கும்படி வந்தவர் தான் மேசியா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அவன் எப்படி தெரியுமா நினைச்சிருப்பான்? பிரதான ஆசாரியன் எங்கள் யூதர்களை ரட்சிக்க வருகிற ராஜா, யூதர்களை ரட்சிக்க வருகிற ராஜா. அதுவும் எப்படி அவன் ரட்சிப்புனா கொஞ்சம் வேறு விதமாக யோசித்திருப்பான். மெயினாக பொலிட்டிக்கல், மிலிட்டரி, எக்கனாமிக் அப்படி தான் யோசித்திருப்பான். யார்? பிரதான ஆசாரியன். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் மேசியா வர்றப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கே, வருங்காலத்தில் ஒரு ராஜா வருவார், அவர் தான் அந்த மேசியா. அவர் என்ன பண்ணுவார்? இஸ்ரவேலை விடுவிப்பார், தேவ ஜனங்களை விடுவிப்பார், இப்படின்லாம் வசனம் இருக்கிறதுனால அவன் எப்படி நினச்சிட்டு இருக்கான்? எங்களை விடுவிக்க வருகிற ராஜா, வாக்கு பண்ணப்பட்ட ராஜா, அந்த உயர்வான அந்த ராஜா, அப்படி தான் நினச்சிட்டு இருக்கான் மேசியானா. அவன் மைண்டில் அதுதான் இருக்குது. ஸ்தோத்தரிக்கப்பட்டவருடைய குமாரன்னா அவன் மைண்டில் என்ன இருக்குது? என்னவா நினைக்கிறப்ப, நான் ஸ்தோத்தரிக்கப்பட்டவருடைய குமாரன், தேவனுடைய குமாரன் நான் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் ஒரு விதமாக நினைப்பீங்க. நீங்கள் எப்படி நினைப்பீங்க? தேவனுடைய குமாரன், இயேசு வந்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு நான் சொன்னேன்னா உடனே உங்கள் மனசுக்கு, கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு உங்கள் மனசுக்கு என்ன வரும்? நீங்கள் கொஞ்சம் போதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள்னா உங்களுக்கு தெரியும், இயேசு தேவகுமாரன் என்ன அர்த்தம்? அவர் திருத்துவத்தின் 2ஆம் நபர். பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். திரியேக
தேவன், அதில் இவர் ஒரு நபர், தேவனுடைய குமாரன். நித்தியமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இருந்து வருகிறார்கள். ஒரே தெய்வம், ஆனால் 3 நபர்கள். இதெல்லாம் கிறிஸ்தவர்களாகிய போதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, தேவனுடைய குமாரன் நான் சொல்கிறப்போ வேற என்ன உங்களுக்கு தெரியும்? அநேகமாக உங்களுக்கு இவர் தேவனாகவே இருக்கிறார். தேவனுடைய குமாரன்னா இவர் வெறும் மனுஷன் இல்லை, கடவுளாகவே இருக்கிறார். இயேசு வெறும் மனுஷன் இல்லை, முழுக்க முழுக்க கடவுள், முழுக்க முழுக்க மனுஷன். உண்மையிலே கடவுள், உண்மையிலே மனுஷன். இவர் தெய்வத்துவம் இருக்கு, மனிதத்துவம் மட்டும் இல்லை, தேவனுடைய குமாரன் நான் சொல்றப்போ உங்களுக்கு இதெல்லாம் மனசுல வரும். நல்லது, கரெக்ட். ஏன்னா புதிய ஏற்பாட்டினுடைய போதனை தான். ஆனால் அன்றைக்கு பிரதான ஆசாரியன் அவரை பார்த்து நீ ஸ்தோத்திரிக்கப்பட்டவருடைய குமாரனா அப்படின்னு கேட்கிறப்போ, நல்ல கவனிங்க, எப்படி எதோட கோத்து கேட்கிறான்றதை பார்த்தீங்களா? நீ ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனா, கிறிஸ்து தானா? எதோட கோத்து வைக்கிறார்? கிறிஸ்துவோட தான் கோத்து வைக்கிறார். அவருடைய மனசுல இவர் திருத்துவத்தின் 2ஆம் நபர்னு அவருக்கு தெரியாது. திருத்துவன்ற கான்செப்டே அவருக்கு புரியாது, இல்லையா? அது மட்டும் இல்லை, அதை விடுங்க, அட்லீஸ்ட் அதுவாது புரிஞ்சுக்கலாம். இவர் கடவுளா இருக்கிறார்ன்ற கான்செப்ட் கூட அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும், அந்த பிரதான ஆசாரியனை பொறுத்த வரைக்கும் கடவுள் ஒருவரே, ஃபுல் ஸ்டாப். அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. யெகோவா ஒருவர் தான் கடவுள், அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இருக்கு இல்லையே. கடவுள் ஒருவர், ஆனால் 3 நபர்கள். அதுதான் முழுமையான கிறிஸ்தவ வெளிப்பாடு பாருங்க. ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் புரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள்னா ஒருத்தர் தான், யெகோவா, வேற கடவுள் இருக்க முடியாது. ஆகவே இவர் மனுஷன் தான். ஆனால் இவர் மனுஷன் தான் நினச்சிக்கிட்டு இருக்கப்போ அவர் இப்படி கேட்குறாருன்னா எந்த அர்த்தத்தோட கேட்குறாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யூதர்களுக்கு அந்த அளவுக்கு யோசிக்க முடியாது அவங்களால. ஏன்னா அந்த நேரத்தில் அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள்னா ஒருத்தர் தான். மனுஷன் கடவுளாக இருக்கவே முடியாது, சான்ஸே இல்லை. மனுஷன் போல இருக்கிற ஒரு ஆள் கடவுளாக இருக்கவே முடியாது. ஆனால் அந்த மனுஷனை பார்த்து தான் கேட்குறாரு, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்ட குமாரனாகிய கிறிஸ்து தானா? எதை திரும்ப அவர் என்ன திரும்ப மைண்டில் வச்சுருப்பார்? மேசியா பழைய ஏற்பாட்டில் மேசியா மட்டும் இல்லை, தாவீதின் வம்சத்தில் வருகிற ராஜாக்கள் தேவனுடைய குமாரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, சிலர் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். பழைய ஏற்பாட்டில் சில பகுதிகள் இருக்கு பாருங்க. தாவீதின் வம்சத்தில் வருகிற ராஜாக்களை தேவகுமாரர் அப்படின்னு அழைக்குது வேதம். அதெல்லாம் இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லை, அவங்க காலத்தில், இயேசுனுடைய காலத்தில் யூதர்கள் மத்தியில் ஒரு பிரபலமான ஒரு கருத்தே இருக்குது. என்னன்னா, அந்த மேசியா ஏதோ ஒரு விதத்தில் தேவனுடைய குமாரன்ற கருத்து இருக்கு. ஆனால் அவங்க எப்படி நினைக்கலன்னா, அவர் கடவுளா, தேவனுடைய குமாரனா தேவனாக இருக்க முடியும்னு நினைக்கல, தெய்வத்துவமே அவர்கிட்ட இருக்கும் அப்படி நினைக்கல. அவங்க எப்படி நினைச்சிருந்தாங்க? தேவனுடைய குமாரனா தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர், தேவனுடைய சார்பில் இந்த உலகத்தில் ஆளுகிறவர், அப்படி நினைச்சாங்க. தேவனுடைய குமாரனா தேவனுக்கு ரொம்ப ஸ்பெஷலானவர், இருக்கிறதுலே ரொம்ப, அப்படி நினைச்சாங்க. ஆனால் மனுஷன் தான். எப்படி? அப்போ யூதர்களுடைய இதை புரிஞ்சுக்கணும் பாருங்க. மேசியா எப்படி இருப்பார் அவங்கள பொறுத்த வரைக்கும்? அவர் உலகத்தில் டாப்பான ராஜாவாக இருப்பார். அவர் தான் உலகத்தில் நம்பர் 1 இருப்பார். ஆனால் மனுஷன்தான். என்ன இருந்தாலும் மனுஷன், என்ன இருந்தாலும் யெகோவா தேவன் எங்கேயோ, இவர் எங்கேயோ, இவர் மனுஷன்தான். அப்போ இவர் கேட்குறாருன்னா பாருங்க, இதுக்கு ஆதாரம் வேணும்னா நீங்கள் 2 சாமுவேல் 14 எல்லாம் வாசித்து பார்க்கலாம். நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். அந்த வசனத்தை கிறிஸ்தவர்கள் பார்த்து இயேசுவை பற்றின்னு சொல்லுவோம். நாம யூதர்கள் பார்த்து இல்லை அது சாலமன் ராஜாவை பற்றி தான் வாங்க. அல்லது சங்கீதம் 89, நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாய் ஆக்குவேன். அதாவது இந்த மேசியா ராஜாவை, தாவீதின் வம்சத்தில் வரப்போகிற ராஜாவை, சங்கீதம் 89 மேசியாவை பற்றி பாருங்க. அவரை பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவனா ஆக்குவன்றார் தேவன். அப்போ இவர் தான் நம்பர் 1 இருப்பார். அந்த கருத்து இருக்கு யூதர்களுக்கு. ஆனால் இவர் என்ன இருந்தாலும் மனுஷன்தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட். அப்போ அந்த பிரதான ஆசாரியன் கேட்குறப்போ என்ன கேட்குறாரு? அடிப்படையில், நீர் தான் அந்த மிகப்பெரிய ராஜாவா, எல்லா ராஜாக்களை காட்டிலும் மேலான ராஜா, மேசியா ராஜாவா? அதுதான் கேட்குறாரு, வேற ஒன்றும் கிடையாது. நீர் கடவுளான்னு கேட்கல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அவ்வளோதான் கேட்குறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இயேசுனுடைய பதிலை புரிஞ்சுக்கலாம். 62 இயேசு பதில் சொல்கிறார். அதற்கு இயேசு, நான் அவர்தான், நான் அவர்தான். கரெக்டு தான், நீ சொல்கிற வார்த்தை கரெக்டு தான் அப்படின்றார். அதில் கூட அவர் சொல்கிற இயேசு நான் அவர்தான் தமிழில் வந்திருக்குல்ல, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் அப்படின்னு வரும்.
அங்கே கிரேக்க மொழியில் இருக்கிற வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா எகோ ஏமி. ஆக்சுவலாக அது பழைய ஏற்பாட்டில் மோசே கிட்ட முச்செடியிலிருந்து தேவன் பேசுகிறப்போ மோசே கேட்குறாருல உடைய பேர் என்னன்னு சொல்கிறப்போ இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்கிறாருல, அதனுடைய ஷார்ட் ஃபார்மை சொல்கிறார் மோசே கிட்ட. இருக்கிறேன் யார் ஒன்று அமிச்சா போய் சொல்லு என் ஜனங்கள்கிட்ட, இருக்கிறேன் அமிச்சாருன்னு சொல்லு அப்படின்றாரு. இருக்கிறேன் அந்த வார்த்தை தான் அது. ஆக்சுவலாக நான் அவர் தான் மொழிபெயர்க்கலாம் அல்லது இருக்கிறேன்னு மொழிபெயர்க்கலாம். அது புரிகிறவர்களுக்கு மட்டும் புரியும், மற்றவர்களுக்கு புரியாது. சரி, நான் அவர் தான் நினைக்கிறவங்களுக்கு நான் அவர் தான் இருக்கட்டும் இல்லையா. ஆனால் அதோட நிறுத்தலை பாருங்கள். இயேசு பொதுவாக ஒரு வழக்கு விசாரணையில் என்னன்னு சொல்லுவாங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி அதோட நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே சொன்னால் நாம் நம்மளையே குற்றம் சாட்டிக்கலாம். அதனால் வெறும் கேட்ட கேள்விக்கு மட்டும் நீதிபதி கேள்வி கேட்குறாருன்னா அந்த ஒரு பதில் மட்டும் சொல்லி கேட்ட கேள்விக்கு முதல் பதில் சொல்லி அதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் இயேசு பாருங்கள் அதுக்கு மேலே பேசுகிறார். இப்போது கேள்வியை கேட்டாச்சு அந்த மனுஷன், நான் அவர் தான் சொல்லிட்டார் இவர். அதுக்கப்புறம் இயேசு தொடர்ந்து என்னன்னு சொல்கிறாரு, நான் அவர் தான். ஆக்சுவலாக ஆங்கிலம் ஒரிஜினல் மொழியெல்லாம் வாசித்தீங்கன்னா எப்படி வரும்னா நான் அவர் தான், அது மட்டும் இல்லை அப்படி வரும். அண்ட் மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். என்ன பண்ணுறாரு இயேசு இங்கே? கேட்டதுக்கு மேலே பதில் சொல்கிறாரு. இங்கே ஏன் என்ன தெரியுமா சொல்கிற வர்றாரு? ஆமாம், நீ சொன்ன வார்த்தை கரெக்டு தான், சோத்திரிக்கப்பட்டவருடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து கரெக்ட் வார்த்தை தான். ஆனால் அதனுடைய அர்த்தம் உனக்கே புரியல அப்படின்றார். அது மட்டும் இல்லை, உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நான் வெறும் அவர் மட்டும் இல்லை, நீ நினைக்கிற அந்த மேசியா மாதிரி மட்டும் இல்லை. நான் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவன் வரது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள்னா என்ன சொல்கிறாரு? நான் எப்படிப்பட்டவர்னா கடவுளுடைய பவரே என் கையில் தான் இருக்குது, கடவுளுடைய மகிமையோடு நான் வர்றதை ஒரு நாள் நீ பார்ப்ப அப்படின்றார். இது வேற என்ன பண்ணுறாருன்றது தெரியுதா உங்களுக்கு? பிரதானாசாரியன் அவரை வெறும் ஒரு மனுஷன் லெவலில் தான் யோசிக்கிறான். என்ன மேசியா ராஜா இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மேசியா கூட மனுஷன்தான். தாவீதின் வம்சத்தில் வருகிற ஒரு மேலான ஒரு ராஜா, அவ்வளோதான். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, நீ மேசியாவே கரெக்டாக புரிஞ்சிக்கல, மேசியா யாருன்னே உனக்கு கரெக்டாக புரியல, வார்த்தைகள் கரெக்டாக பயன்படுத்துகிற. ஸ்தோத்திரிக்கப்பட்டவருடைய குமாரனாகிய கிறிஸ்து, வார்த்தைகள் ரைட்டு, ஆனால் புரிந்து கொள்ளுதல் தப்பு. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் அவனை கரெக்ட் பண்ணுறேன், கேட்டுக்கோ. அவர் மட்டும் இல்லை, அவர் சொல்கிற வார்த்தைகள் என்னது? மனுஷகுமாரன் சர்வ வல்லவன் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும், அதாவது தேவனுடைய பவரே எங்கள் மனுஷகுமாரன்னா தன்னையே சொல்லிக்கிறார் இல்லையா? திரும்ப திரும்ப அவர் சொல்கிற மனுஷகுமாரன் சொல்கிறப்போ தேவனுடைய பவரே என் கையில் தான் இருக்குதுன்னு பார்ப்ப ஒரு நாள் அப்படின்றார். அப்புறம் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள், வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள், அப்படின்னா தேவனுடைய மகிமையோட நான் வருவதையும் ஒரு நாள் நீ பார்ப்ப. என்ன திரும்ப சொல்கிறாரு? கடைசியாக என்னை பார்த்துட்டேன்னு நினச்சிக்காத. அப்படிதான் இது ஒரு மாதிரி ஆன ஒரு இது கிட்டத்தட்ட மிரட்டுற மாதிரி. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் பார்ப்பேன், இந்த மாதிரி பார்க்க மாட்டேன், கடவுளுடைய பவரே என் கையில் தான் இருக்குன்னு பார்ப்பேன், கடவுளுடைய மகிமையோடு நான் வரதை பார்ப்பேன். நல்லா கவனிங்க, சர்வ வல்லவரின் அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாருங்க. பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதுன்னு சொன்னால் அவனுக்கு புரியாது, பிதானாலே புரியாது. எப்படி சொல்கிறார்? சர்வ வல்லவரின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதைனா, சர்வ வல்லவரின் வலது பார்சம்னா என்ன மாதிரி இடம் அதுங்க? அதுதான் கடவுளுடைய பவருடைய இடம். அதாவது இட்ஸ் த மேக்சிமம் பிளேஸ் ஆஃப் பவர், மிக உயர்வான பதவி. கடவுளுடைய பவரை ஒருத்தட்ட கொடுப்பார்னா அவர் தான் அந்த பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறவர். இட் இஸ் த பிளேஸ் ஆஃப் ஸ்பெஷல் ஆனர் அண்ட் பவர் அண்ட் ஃபேவர் அண்ட் க்ளோஸ்னஸ் வித் காட். கடவுள் கிட்ட இருக்கிற இடம் அதுதான் அவருடைய வலது பார்சம். கடவுள் ரொம்ப தயவு காமிக்கிறாருன்னா யாரு காமிக்கிறார்? அவருடைய வலது பார்சத்தில் இருக்கிறவருக்கு. கடவுளுடைய பவரெல்லாம் யாருக்கு அவைலபிளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு? அவருடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் இருக்குது. அப்போ இயேசு சொல்கிறார், நான் தான் அந்த மாதிரி இடத்துல இருக்கிறேன், அந்த மாதிரி இடத்துல நான் ஒரு நாள் இருக்கிறேன்றதை நீ பார்ப்ப அப்படின்றாரு. அவர் மரித்து உயிரோடு எழும்பின பிறகு பரமேறி பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்று வேதம் போதிக்குது. எத்தனையோ இடத்துல நாம் அதை கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை நம்புகிறோம். இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், வல்லமையோடு அதிகாரத்தோடு இந்த உலகத்தையே ஆளுகிறார் என்று நாம் நம்புகிறோம்.
ஆனால் நம்ம கண்கள் இன்னும் அதை பார்க்கல. ஏசு அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறார், ஒரு நாள் உன் கண்ணு பார்க்குன்றாரு. எல்லா பவரும் என் கையில் தான் இருக்குன்னு. கடவுளுடைய பவர் என் கையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, மேகங்கள் மேல் வருகிறதையும் நீ காண்பாய். பழைய ஏற்பாட்டு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஒருத்தர் மட்டும்தான் மேகத்தின் மேலே வருவார். யார்? கடவுள், யெகோவா தேவன். மேகங்கள் மேல் வர்றது பழைய ஏற்பாட்டில் வேறு யாருமே கிடையாது. யார் இது? யெகோவா தேவன். ஆனால் காமிக்கிறேன் நான், 1-2 பகுதிகள் இருக்குது, வேறு ஏதோ பேசுகிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த பிரதான ஆசாரியனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? மேகங்கள் மேல் வர்றது கடவுள் தான். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு? மேகங்கள் மேல் நான் வருகிறத நீ காண்பாய்னா என்னங்க அர்த்தம்? கடவுளுடைய மகிமையோடு வருவேன் நான். என்ன பண்ணுறாரு தெரியுதா இயேசு? அவன் சொல்கிறான், நீர் இந்த உயர்வான மனுஷனா, மேசியாவா அப்படின்றான். இவர் சொல்கிறாரு, ஆமாம், ஆனால் நீ சொல்கிற மாதிரி மட்டும் இல்லை, அதை விட பெரிய ஆள் நன்றாரு. தம்ம கடவுளுக்கே சமமாய் பேசி கொள்கிறாருங்க. அது அவனுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு புரியுதான்னு தெரில. அவனுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணுன்றது எனக்கு எப்படி தெரியும்? 63-64 அவனுடைய ரியாக்ஷனை பாருங்க. பிரதான ஆசாரியன் இதை கேட்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? தேவ தூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது அப்படின்னு எல்லாரையும் பார்த்து கேட்குறான். அதற்கு அவர்கள் எல்லாரும், இவர் மரணத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்று தீர்மானம். என்ன தெரியுது? அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. சிலருக்கு இது இந்த பகுதி புரியாது பாருங்கள். சிலர் பார்த்து தப்பாக வியாக்கியானம் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இப்போ பாருங்கள், அவர் தேவனுடைய குமாரனான்னு கேட்டார், இவர் மனுஷகுமாரன்ட்டார். ஒன்றும் தெரியாதவங்க அப்படி பேசுவாங்க பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பகுதியில் என்ன தெரியுமா உண்மை? அவன் பேசுகிற தேவகுமாரனை விட, அவன் மைண்டில் இருக்கிற தேவகுமாரனை விட இயேசு சொல்கிற மனுஷகுமாரன் தான் ஹையர் இந்த பகுதியில். இது அவனுக்கு நல்லா தெரியும். இயேசு நான் அவர் தான் சொல்லி நிறுத்தியிருந்தா இந்த அளவுக்கு போயிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் மேசியான்னு ஒத்துக்கிட்டார், அவ்வளோதான். நிறுத்தாமல் அவன் கேட்காததுக்கும் பதில் சொல்கிறார் இவர். அது மட்டும் இல்லைப்பா, நீ நினைக்கிறத விட ரொம்ப பெரிய ஆளுன்றாரு. தேவனுக்கு சமமாய் பேசி கொள்றார். மேகங்கள் மேல் வருகிறதை காண்பாய். இது அவனுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஏன் தெரியுமா நல்லா புரிஞ்சுது? நீங்கள் யோசிக்கலாம், ஏன் நல்லா புரிஞ்சுதுன்னா, அவனுக்கு தெரியும் இயேசு என்ன பண்ணுறாருன்னா 2 பழைய ஏற்பாட்டு பகுதியில் கோத்து பேசுகிறாரு, சேர்த்து பேசுகிறாரு. எந்த பகுதியில் தெரியுமா? தானியேல் 7:13 மற்றும் சங்கீதம் 110:1. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அவனுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு பழைய ஏற்பாடு தண்ணி படமாக தெரியும். இந்த பகுதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள். இயேசு வாழ்ந்த காலத்தில் மேசியா வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த காலத்தில் இந்த பகுதியில் அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் பாருங்கள். அவங்களுக்கு நல்லா தெரியுது இயேசு அதை தான் சொல்கிறாருன்னு. தானியேல் 7:13 தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? தானியேல் 7:13 என்ன சொல்லுது? தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் ஒரு தரிசனத்தை காணுகிறான் தானியேல். இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர். நல்லா கவனிங்க, அதை எப்படி இருக்கிறார் பார்க்கறதுக்கு தரிசனத்தில் இந்த ஆள்? இது கடவுளை போல இல்லை, மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். வழக்கமாக பழைய ஏற்பாட்டில் அப்படி பார்க்க மாட்டீங்க. யெகோவா தான் வானத்தின் மேகங்கள். ஆனால் இங்கே மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசு உள்ளவர். இடம் மட்டும் அவர் இன்னொருத்தர் அண்டை அவரும் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறார். நீண்ட ஆயுசு, பெரிய ஆள் கடவுள். நீண்ட ஆயுசுள்ளவரிடம் மட்டும் அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அதாவது எல்லா பூமியே அவரை சேவிக்கும்படி அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கு? மனுஷகுமாரனுடைய சாயலில் இருக்கிற இந்த மேகத்தின் மேல் வந்தவருக்கு. இந்த நீடித்த ஆயுசுள்ளவர்ன்ற இன்னொருத்தர் ஒரு ராஜ்யத்தை தராராம். என்ன மாதிரி ராஜ்யம்? பூமியை அவரை சேவிக்கணும். ஆக்சுவலாக சேவிக்கணுன்ற வார்த்தை அங்கே பூமியை அவரை ஆராதிக்கணும்னு அர்த்தம். ஆக்சுவலாக அப்படி மொழிபெயர்க்கல. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். பேசுகிறத பார்த்தா கடவுளை பற்றி பேசுகிற மாதிரி தெரியுது. ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறாராம்? இவர் மனுஷகுமாரனுடைய சாயலில் இருக்கிறாரு. வர்றதை பார்த்தா கடவுள் மாதிரி பென்ஸில் வரல, ஃப்ளைட்டில் வரல, மேகத்தையே ரதமாக பயன்படுத்திட்டு வர்றாரு. கடவுள் ஒருத்தர் தான் அதை செய்வார். ஆனால் இவர் வர்றது, அதன் மேலே வர்றது மனுஷன மாதிரி இருக்கார் பார்க்கறதுக்கு. அப்போ பாருங்கள், இந்த பகுதிகளெலாம் அவங்களுக்கு நல்லா தெரியுங்க. இயேசு இதை தான் சொல்கிறாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது. அப்போ நீங்கள் கேட்கலாம்,
எப்படிங்க அவங்க நம்பலை? ஏன் திரும்ப நம்பலை? அவங்க அவரை பார்க்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, அவர் பேசின பிறகு சட்டையை கிழிக்கிறார். ஏன் தெரியுமா? அவங்கள பொறுத்த வரைக்கும் இயேசு என்ன சொல்லிக்கிறாருன்னா, தானியேல் 7:13 சொல்லுதில்ல, அவர் நான் தான்றாரு. ஆனால் அவன் பார்க்குறான், நாசரத்தில் வளர்ந்த நீர் அவர் தானா, என்ன பேசுகிறீர்? அவன் கண் அப்படி தான் பார்க்குது. எங்கள் முன்னால் கை கட்டி நிற்கிற நீ எப்படி அப்படி அவராக இருக்க முடியும்? தானியேல் 7:13 சொல்லுது, அந்த மகிமையானவரை நீ தான் காமிச்சிக்கிறீ, அது நீ எப்படியா இருக்க முடியும் அப்படின்றாங்க. அவங்க கண்ணில் இயேசு மகிமையாக தெரியல, கை கட்டி நிற்கிறாராங்க. தானியேல் 7:13 தீர்க்கதரிசனமாக சொல்லுகிற ஆள் மாதிரி தெரியல அவங்களுக்கு பார்த்தா. அந்த நேரத்தில் அதுவும் நாசரத்தில் வளர்ந்தாருன்னு மனசில் வச்சுன்னு இருக்கான். நாசரத்தில் வளர்ந்து கை கட்டி நிற்கிற ஆள் எப்படி அவராக இருக்க முடியும்? சான்ஸே கிடையாது அப்படின்ற முடிவு வந்துட்டான். இது தேவ தூஷணம். இன்னொரு வசனத்தையும் அவர் சேர்த்து கொள்றார். இயேசு அந்த வசனத்தையும் சொல்றாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சங்கீதம் 110:1, the most quoted Old Testament verse in the New Testament. மிக அதிகமாய் புதிய ஏற்பாட்டில் ஒரு பழைய ஏற்பாட்டு வசனம் மேற்கொள்ளப்பட்டு காண்பிக்கப்படும் என்றால் அது சங்கீதம் 110:1. ஏன்னா இயேசு கனெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சார். அந்த வசனத்தை அவர் சொல்ல ஆரம்பிச்சதுனால எல்லாரும் அதை சொல்லுவாங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும். என்னது? கடவுள் கர்த்தர் யெகோவா இன்னொருத்தரை கொண்டு இதோ என் வலது பார்சத்தில் உட்காந்துக்கும் அப்படின்றாராம். அதை தாவீது அந்த இன்னொருத்தரை எப்படி சொல்றாரு? என் ஆண்டவரை. அப்போ இவரும் ஆண்டவர் இவரும் ஆண்டவர் மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஹிண்ட் கொடுத்துட்டாரு. தேவன் ஒருவரேன்னு ஃபுல் ஸ்டாப் போட முடியாதுன்னு. ஒரே தெய்வம் 3 நபர்கள்ன்றதுக்கு ஹிண்ட் பழைய ஏற்பாட்டிலே கொடுத்துட்டு, ஆனால் அவங்க கண்ணு மறைக்கப்பட்டிருந்தது, அவங்க அதை பார்க்கல பாருங்க. அவங்க அப்படி நினைக்கல, அதை எதிர்பார்க்கல. அப்படி அதை விடுங்க, இவரை பார்த்தா அந்த மாதிரி அவங்களுக்கு தெரில. இவரெல்லாம் எப்படி அந்த மாதிரி இருக்க முடியும்? மேசியாவை கூட இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன். ஆனால் கடவுளுக்கு சமமாக தம்ம பேசிக்கிறாரு. மேகத்தில் வருவேன், பிதா வலது பார்சத்தில் உட்கார்ந்துருப்பதை பார்ப்பேன். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இயேசு மிகப்பெரிய ஒரு தேவ தூஷணத்தை பேசிட்டார். ஆனால் இயேசுவை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படி பேசினார்? அவனை கரெக்ட் பண்ணும்படி பேசினார், அவனை திருத்தும்படி. நீ சொல்கிற வார்த்தை கரெக்ட் தான், ஆனால் நீ இப்போ பத்தலை, நான் அதை விட பெரியவர் அப்படின்றாரு. அவருடைய மிகப்பெரிய மகிமை அங்கே வெளிப்படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லை, அவன் என்ன நோக்கத்தோடு இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கான், எப்படியாவது அவரை மடக்கணும்னு. மடக்கிறதுக்கு விடுறார் இயேசு. இந்த அப்படி இது போதும், தாராளமாக போதும். தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறாரு. அதே நேரத்தில் அவன் மடக்கிறதுக்கு டன், சீல், முடிஞ்சுது. இவ்வளோ பேசிட்ட பிறகு அவன் என்ன சொல்கிறான்? இதுக்கு மேலே சாட்சி என்னத்துக்கு? அவர் வாயாலே பேசிட்டாரே, கடவுளோட தம்மை சமமாக்கி கொண்டாரே. சட்டையை கிழிச்சு எல்லாம் சொல்கிறாங்க, மரண தண்டனைக்கு பாத்திரார். வேணுங்கனே பண்ணார் இயேசு. அடுத்து என்ன பண்ணுறாங்க? 65ஆம் வசனத்தில் சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும். இவங்கெல்லாம் நீதிபதிகள் தான் துப்புறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு கோர்ட்டில் நீதிபதி எந்திரிச்சு துப்புனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இது. சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும், முகத்தை ஒரு போர்வை மாதிரி போட்டு மூடிட்டு அவரை குத்துறாங்க. அப்படி பஞ்ச் பண்ணிட்டு, யார் அடித்தான்னு சொல்லு அப்படின்றாங்க. அதான் நீர் தான் மேசியா, சோத்தரிக்கப்பட்டவருடைய குமாரன், கடவுளுக்கு சமமாகவே பேசுகிறல்ல, அப்போது யாருன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்றாங்க. ஞான திருஷ்டினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். இங்கே நீதிபதிகள் இப்படி செய்கிறத பார்த்துட்டு அவன் வேலைக்காரனும் அவனும் அறைகிறான். இதில் என்னன்னா, இயேசு இப்போ தான் தம்மை கடவுளுக்கு சமமாய் பேசி கொள்கிறாரு. வரப்போகிற அந்த மேகங்கள் மேல் வரப்போகிற அந்த நபர் நான் அப்படின்றாரு. இவ்வளோ மகிமையாக பேசிட்டு, ஆனால் இவனுங்க இப்படி பண்ணுறாங்க, அப்படியே நிற்கிறார். ஒன்றுமே கிடையாது, நோ ரியாக்ஷன். எல்லாத்தையும் வாங்கிக்கிறார். நான் வெறும் மேசியா இல்லைப்பா, வெறும் உயர்ந்த ஒரு மனுஷன் மட்டும் இல்லை, நான் கடவுளேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நிற்கிறார். அவன் துப்புறான், அரைகிறான், குத்துறான், கேலி செய்கிறான், அப்படியே நிற்கிறார். என்ன நடக்குதுன்றதை உணர்றீங்களா? இங்கே மேலோட்டமாக புரிஞ்சுக்கிட்டோம்,
ஆனால் இங்கே என்ன நடக்குது? இங்கே மிக மெய்யான அந்த முக்கியமான கருத்து என்னது? அதை உணரணும். அது என்னன்னா, மிகப்பெரிய ராஜா, மிகப்பெரிய நீதிபதி, மாம்சத்தில் வந்த கடவுளையே குற்றவாளி கூண்டுக்குள்ள வச்சிட்டாங்க. நீதிபதியை குற்றவாளி கூண்டுல வச்சு அங்கே அவங்க முன்னால் நிறுத்தி அவரை விசாரித்து அவரை நியாயம் தீர்த்து அவர் தேவதூஷணம் பண்ணிட்டாருன்றான். ஆக்சுவலாக அவன் தான் தேவதூஷணம் பண்ணது. அவர் உண்மையை பேசினார், சத்தியத்தை பேசினார். இவ்வளோ நாளாக கொஞ்சம் மறைச்சிட்டு இருந்தார் தம்முடைய ஐடென்டிட்டியை, தம்முடைய அடையாளத்தை. அற்புதம் செஞ்சுட்டு சொல்லாதேன்னுவார், நான் மேசியான்னு மற்றவங்களுக்கு சொல்லிக்காத அப்படின்வார். ஆனால் இப்போ பப்ளிக்காக ஒத்துக்கிறார், உண்மையை பேசினார். அவர் மேசியா மட்டும் இல்லை, அவன் நினைக்கிற மாதிரி அவர் உண்மையிலே முழுக்க கடவுள், உண்மையிலே கடவுள், உண்மையிலே மனுஷனாக இருக்கிறார். அவருடைய உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்துகிறாரு. அதை போய் தேவதூஷணன்ட்டு இவன் தீர்ப்பு கொடுக்குறான். இவன் தான் தேவதூஷணம் பண்ணான். இங்கே என்ன பண்ணுறாங்க? கடவுளையே குற்றவாளி கூண்டில் வச்சு நியாயம் தீர்ப்பளிக்கிறார்கள். யூ கேனாட் மிஸ் த ஐரனின்னு வாங்க பாருங்கள் ஆங்கிலத்தில். அவர் தான் இவங்களெல்லாம் நியாயம் தீர்க்கணும். அவர் தான் அங்கே நீதிபதி. அவர் தான் ஆக்சுவலாக பிரதான ஆசாரியர். அவன் கிடையாது. அவன் உருப்படியான பிரதான ஆசாரியன் தன்னை சொல்லிக்க கூட தகுதி இல்லாதவன். அவர் தான் பிரதான ஆசாரியர், அவர் தான் நீதிபதி, அவர் தான் ராஜா, அவர் தான் கடவுள். அவர் தான் அங்கே எல்லாரையும் நியாயம் தீர்க்க வேண்டியவர். ஆனால் அங்கே அவர் சும்மா நிற்கிறாரு. அவன் நியாயம் தீர்க்கிறான், அவன் அடிக்கிறான், என்ன வேணா பண்ணுறான், வாங்கிட்டு இருக்கிறாரு. அதான் C.S. லூயிஸ் ஒரு வார்த்தையில் பயன்படுத்துகிறார் பாருங்க ஆங்கிலத்தில். அவருடைய வார்த்தைகள் இங்கே பொருந்தும். Here we find in the words of C.S. Lewis, God in the dock. டாக்குன்னு வாங்க ஆங்கிலத்தில். டாக்குனா குற்றவாளி கூண்டு. கடவுளை குற்றவாளி கூண்டுக்குள்ளே நாம் இங்கே காணுகிறோம். நீதிபதி நியாயம் தீர்க்கப்படுகிறார். எவ்வளோ பெரிய ஒரு குற்றத்தை செய்தார்கள் அன்றைக்கு. அவங்க செஞ்ச பாவம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கடவுளே நியாயம் தீர்ப்பு, அவர் மீதே தீர்ப்பளிக்கிறான். ஆனால் அவங்க தான் அந்த பாவத்தை செஞ்சாங்கன்னு கிடையாது. எத்தனை பேர் அந்த பாவத்தை செய்கிறாங்க? கடவுளை குற்றவாளி கூண்டுக்குள்ளே வச்சு அவர் மீது தீர்ப்பளிக்க பார்க்குறாங்க. என்னத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன்? எத்தனை பேர் இந்த உலகத்தில் கடவுள் தான் எல்லா தப்புக்கும் காரணர், உலகத்தில் நடக்கிற எல்லா அக்கிரமத்துக்கும் காரணர் கடவுள் தான், அவரை குற்றஞ்சாட்டி, அவரை கேட்குற கேள்வி கேட்டு, அவரை விரலை ஆட்டி அவருக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? யோசித்து பார்க்க வேண்டும். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? கடவுளை குற்றவாளி கூண்டுக்குள்ளே வைக்க பார்க்குறாங்க. என்னமோ அவர் தான் உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும், பேரழிவுக்கும், எல்லா விதமான தீமைக்கும் காரணர் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நல்லது நடந்தால் கடவுளுக்கு நன்றி சொல்ல மாட்டாங்க. உயிர் மூச்சையும் கொடுத்து, தாளந்து கிருபையெல்லாம் கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, வேலையை கொடுத்து நம்மளை வாழ வைக்கிறாரே ஒவ்வொரு நாளும் கடவுள், அவருக்கு நன்றி சொல்கிறது இல்லை. ஆனால் கெட்டது நடந்தால் அவர் தான் செஞ்சிட்டாருன்னு அவர் மேலே பழி சுமத்துறது, கேள்வி கேட்குறது. சிலர் அதை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணுவாங்க, சிலர் அதை கொஞ்சம் மைல்டாக பண்ணுவாங்க. உலகத்தார் அவிசுவாசிகள் அதை செய்வாங்க, சில நேரம் விசுவாசிகள் கூட அதை சில நேரம் ஓரளவுக்கு செய்கிறாங்க. என்னங்க, பைபிளில் இருக்கிற சங்கீதக்காரனே சில நேரம் அப்படி செய்கிறான். சங்கீதம் 44 வாசித்து பாருங்க. அவன் பேசுகிறப்போ நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ என்ன இந்த மாதிரி பேசலாமா, இவ்வளோ தூரம் கடவுளை கேள்வி கேட்குறான், அவர் என்னமோ தப்பு பண்ணிட்ட மாதிரி, கடவுளையே குற்றவாளி கூண்டில் வச்சு கேள்வி கேட்குற மாதிரி, விசாரிக்கிற மாதிரி, தீர்ப்பளிக்கிற மாதிரி. உலக மகா யுத்தம், 2ஆம் மகா யுத்தத்துக்கு அப்புறம், அந்த 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு அப்புறம் அந்த 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 யுத்தத்தில் தான் என்ன ஆச்சு? ஹிட்லர், ஜெர்மனி ஆண்ட அந்த ஹிட்லர் எத்தனையோ யூதர்களை கொண்டான் இல்லையா? 60 லட்சம் யூதர்களை கொன்றான். அந்த இனத்தையே அழிக்கணும்னு பார்த்தவன். அந்த யுத்தம் நடந்து முடிஞ்ச பிறகு ஹிட்லர்லாம் செத்துட்டான் பாருங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனியில் எல்லாரும் உணர தொடங்குறாங்க எவ்வளோ பெரிய தப்பு நடந்துருச்சுன்னு. அந்த நேரத்தில் ஒரு ஜெர்மன் பாஸ்டர் ஒரு நாடகத்தை எழுதுகிறார்.
அந்த நாடகத்தின் பேர் வந்து த சைன் ஆஃப் ஜோனா. அதில் வந்து இந்த நாடகத்தினுடைய சப்ஜெக்டே என்னன்னா, இதற்கான பழி யார் மேலே சுமத்தப்படணும், யாரை குற்றவாளி கூண்டில் ஏற்றி விசாரணை நடத்தி நியாயம் தீர்க்கணும், இதுக்கு அதுதான் சப்ஜெக்டே. அந்த நாடகத்தை எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னா, முதல்ல வந்து விசாரணை நடக்குது, பொதுமக்களை கூப்பிட்றாங்க. சும்மா பொதுமக்கள் அவங்கள கூப்பிட்டு குற்றவாளி கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்குறாங்க. யூதரில் தரன்னு அவங்க வீடுகள்லேருந்து இழுத்துட்டு போனாங்களே, உங்களுக்கு முன்பாக தானே இழுத்துட்டு போனாங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தீங்களே, நீங்கள் பண்ண தப்பு தானே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அந்த பொதுமக்கள் சொல்கிறாங்க, ஆமாம் கரெக்டு, நாங்கள் பார்த்துட்டு சும்மா தான் இருந்தோம், எங்கள் முன்னால் தான் செஞ்சாங்க, ஆனால் நாங்கள் பண்ண தப்பு அவ்வளோ பெருசு இல்லை, தரன்னு இழுத்துட்டு போனானே அவனை பிடிங்க அப்படின்னாங்களாம். அது யார்? அந்த இராணுவ வீரர்கள், சோல்ஜர்ஸ், அந்த போலீஸ் அஃபீஷியல்ஸ் அவங்கெல்லாம். ஸோ அவங்கள கூப்பிட்றாங்க. அவனை குற்றவாளி கூண்டில் ஏற்றி அவனை கேள்வி கேட்குறான். தரன்னு இழுத்துட்டு போனீங்களா, அவங்க சொந்த வீட்டிலேருந்து இழுத்துட்டு போய் அவனை எங்கேயோ ஒரு ஸ்லம்மில் மாதிரி ஒரு கெட்டோவில் தங்க வச்சு அடுத்தது அவனை கொலையே செய்தார்கள். இப்படி இழுத்துட்டு போனது நீங்கள் தானே, தப்பு தானே அது அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்களாம், ஆமாம் நாங்கள் தான் தரன்னு இழுத்துட்டு போனோம், தப்பு செஞ்சிட்டோம், ஆனால் நாங்கள் செஞ்சது ஒன்றும் கிடையாது, நாங்கள் வெறும் ஆர்டரை தானே ஃபாலோ பண்ணோம், எங்களுக்கு உத்தரவு வந்தது கூட்டிகிட்டு போனோம், எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துறவங்க கேளுங்க அப்படின்றான். சரி, அடுத்த ஆளை கூப்பிட்றாங்க. ஆர்டர் கொடுத்தான். அவன் சொல்கிறான், என்னுடைய மேலதிகாரி தான் ஆர்டர் கொடுத்தான். இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஒவ்வொருவனும் அந்த அடுத்த ஆளை மேலே பழிய சுமத்துறான். இந்த மாதிரி டாப் வரைக்கும் போயிடுது. அவன் சொல்கிறான், கரெக்டு, நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்ற அந்த நேரத்தில் எல்லாரும் கோர்ட்டில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைக்குது, நாம் எல்லாரும் தப்பு செஞ்சிட்டோம், ஆனால் நம்மளை விட பெரிய தப்பு செய்தவர் அவர். இப்படிப்பட்ட உலகத்தை உண்டாக்கினாரே அவர், இப்படி நடக்கும்படி அனுமதிச்சாரே அவர், அவரை பிடிங்க, அவரை குற்றவாளி கூண்டில் ஏற்றுங்க, கேள்வி கேளுங்கன்ட்டு அந்த நாடகத்தை எப்படி எழுதுறாருன்னா, கடவுளே கூண்டு உள்ள கொண்டு வராங்க, கேள்வி கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க, நியாயம் தீர்க்கிறாங்க. நான் சொன்னது வந்து நிஜமாக நடக்கலை, அது ஒரு நாடகம். இப்போ நிஜமாக நடந்த ஒரு சம்பவத்துக்கு உங்களை கொண்டு போகிறேன் பாருங்க, காமிக்கிறேன். அது அந்த சம்பவத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யாத்திராமம் 17ஆம் அதிகாரம். இது ரொம்ப முக்கியமான, இன்றைக்கு மார்க் 14 நாம் பார்க்குற பகுதியோட ரொம்ப சம்மந்தப்பட்ட ஒரு உண்மை சம்பவம் பழைய ஏற்பாட்டில் நடந்தது. யாத்திராமம் 17ஆம் அதிகாரம் 1-7 ஆகிய வசனங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் நன்றி கட்ட விதத்தில் நடந்துக்கிறாங்க. இப்போ தான் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், அவங்கள வல்லமையோட அற்புத அடையாளத்தை காண்பித்து வெளியே கொண்டு வந்தார். தம்முடைய இறக்கத்தை அவங்களுக்கு காமிச்சார், வல்லமையை காமிச்சு வெளிப்படுத்தினார். எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது மட்டும் இல்லை, சிவந்த சமுத்திரம் 2 பிளந்து அவங்கள ரட்சித்து வெளியே கொண்டு வந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாத்திரம் 15ஆம் அதிகாரத்தில் அந்த மாறான்ற இடத்துல கசப்பான தண்ணீர் இருக்கிற இடத்துல அந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றி, அப்புறம் 16ஆம் அதிகாரத்தில் வானத்திலிருந்து மண்ணாவே வரவழைச்சு ஒவ்வொரு நாளும் மண்ணை அங்கிருந்து கொட்டுது. அது நடக்கிற நேரத்தில் 17ஆம் அதிகாரத்தில் திரும்ப இன்னும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அது என்னது? தண்ணி திரும்ப இல்லை. எவ்வளோ நாளைக்கு இல்லைன்னு சொல்லப்படல, தண்ணி இல்லை, தாகம் எடுக்குது, கஷ்டப்படுறாங்க. அதனால் திரும்ப என்ன பண்ணுறாங்க? முறுமுறுக்கிறார்கள், கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு போகுதுன்னா, ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைக்கு போய் மோசையே கல்லறியற ஒரு நிலைக்கு போயிடுது. கிட்டத்தட்ட நடக்கல, ஆனால் மோசையை கிட்டத்தட்ட கல்லறிய நிலைக்கு போயிடுறாங்க. மோசே கடவுள்கிட்ட போய் சொல்கிறார், நீர் தான் இவங்களை கொண்டு வர சொன்னேன், நான் கொண்டு வந்தேன், இவங்களை வச்சு என்ன பண்ணுறது, என்ன கல்லறிய ரெடியாக இருக்கிறான் அப்படின்றார். அப்போ தேவன் மோசையை பார்த்து சொல்கிறாரு, சரி வா வழக்கு விசாரிக்கலாம். அப்படி சொல்ல, ஆனால் ஆக்சுவலாக அங்கே அப்படி தான் நடக்குது. ஒரு வழக்கு விசாரணையை போல அங்கே ஒரு காரியம் நடக்குது என்று வேத வல்லுநர்கள், அதை படிக்கிறவர்கள் சொல்லுகிறார், அதை ஆராயறவர்கள் சொல்கிறாருங்க. அது யாத்திரம் 17:1-7 கேர்ஃபுல்லாக வாசித்தீங்க, கவனமாக வாசித்தீங்கன்னா அங்கே என்னமோ வழக்கு விசாரணை நடக்கிற மாதிரி நடக்குது. ஏன்னா அதுக்கு சில ஆதாரங்களை சொல்கிறாங்க பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே அந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து குற்றச்சாட்டுகளை கொண்டு வருகிறார்கள். ஒரு கோர்ட்டில் நீங்கள் ஒரு கேஸுக்கு போடுறப்போ ஒரு குற்றச்சாட்டை எழுப்பிட்டு போவீங்களா, அது எடுத்து ஃபைல் பண்ணுவீங்களா, சார்ஜஸ், அந்த மாதிரி அவங்க குற்றச்சாட்டை அங்கே கொண்டு வருகிறார்கள். அந்த குற்றச்சாட்டு என்ன? மோசைக்கு விரோதமாய் கொண்டு வருகிறார்கள். என்ன மாதிரி குற்றச்சாட்டு? நாங்கள் சாகும்படி வனாந்தரத்தில் எங்களை கொண்டு வந்தீர், கொலை செய்யும்படி வனாந்தரத்தில் கொண்டு வந்தீரா அப்படின்ற மாதிரி வராங்க பாருங்க.
they bring like a accusation against Moses. மோசேக்கு விரோதமாக குற்றச்சாட்டு எழுப்புறாங்கன்னா வெறும் மோசேக்கு விரோதமாக இல்லை, எல்லாம் மோசேக்கு விரோதமாக குற்றச்சாட்டு எழுப்புகிறார்கள்னா யாருக்கு ஆக்சுவலாக அவங்க யாரை குற்றம் சாட்டுறாங்க? தேவனை. ஏன்னா தேவன் தான் மோசையை கொண்டு வர சொன்னார். இப்போ என்ன சொல்கிறான், மோசே நீர் நாங்கள் சாகும்படிங்க கொண்டு வந்தீர், அப்போ ஒன்றை சாகடிக்கிறோம், கல் எறிகிறோம் அப்படின்றான் அவன். ஆனால் ஆக்சுவலாக அது தேவனுக்கு விரோதமாகவே எழுப்புகிற குற்றச்சாட்டு. ஏன்னா தேவன் தான் மோசையை சொல்லி இங்கே கொண்டு வர வச்சார். அப்போ அங்கே ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வரப்படுது. அது ஒரு ஆதாரம். இது ஒரு வழக்கு விசாரணை போல் நடக்குதுன்னு. இன்னொரு காரியம், தேவன்கிட்ட மோசே கம்ப்ளைண்ட் இது மாதிரி சொல்கிறப்போ, இவங்களை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறப்போ, என்னை கல்லறிய ரெடியாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறப்போ தேவன் சொல்கிறார் 5ஆம் வசனத்தில் என்னன்னு சொல்கிறாரு, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலர் உன்னோட கூட்டி கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையில் பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து பலரையும் கூட்டு வா அப்படின்றார். கூட்டு வரப்போ மறந்துடாத, மூப்பர்கள் வரணும் சிலர். ஏன்னா அதான் சொல்கிறான் பாருங்க, மூப்பர்கள் ஏன் வராங்கன்னா, ஒரு கேஸை விசாரிக்கணும், தீர்ப்பளிக்கணும்னா மூப்பர்களுடைய பிரசன்னத்தில் அது நடக்கணும். அவங்க வர்றது முக்கியம். அவங்களையும் கூட்டிகிட்டு வான்றாரு. அப்போ இன்னொரு காரியம் சொல்கிறார், உன் கோலை, எந்த கோலை? நீ நதி அடித்த உன் கோலை உன் கையில் பிடித்து கொண்டு ஜனங்களை கூட்டிகிட்டு வா. அந்த கோல் பாருங்க, அந்த கோலை வச்சு தான் எகிப்தில் இருந்த நதியை அடித்தார். அடித்த பண்ணாச்சு, அந்த நதி அந்த தண்ணீர் அப்படியே ரத்தமாக மாறிட்டு. அந்த கோலை வச்சு எவ்வளோ செஞ்சார் மோசே? that rod has by now become a symbol of God's judgment. அந்த கோலை எடுத்து எகிப்துக்கு நேராக நீட்டினப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது விழுந்தது. 400 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்களை உபத்திரவப்படுத்தினதற்கான தேவனுடைய நியாய தீர்ப்பு அந்த கோலின் மூலமாக தான் வந்தது அவங்களுக்கு. அந்த கோலை கீழே போட்டப்போ சர்ப்பமாச்சு, மற்ற சர்ப்பங்களை விழுங்குச்சு. கோலை வச்சு அந்த நதியை அடித்தப்போ அது ரத்தமாய் மாறிட்டு. அந்த கோலையும் எடுத்துகிட்டு வான்றார். அந்த கோல் நியாய தீர்ப்புக்கே ஒரு அடையாளம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே விசாரணை நடத்துவோம் வா அப்படின்றாரு. மூப்பரில் கொண்டு வா, கோலை எடுத்துக்கிட்டு வா, ஜனங்கள் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. எங்கே போகிறாங்க? அது சரி, எங்கே போகிறாங்கன்றது அடுத்து சொல்கிறேன். பட் இன்னொரு ஆதாரம் இருக்குது. இது ஒரு வழக்கு விசாரணை போல் நடத்தப்படுதுன்றதுக்கு இன்னொரு ஆதாரம் இதை வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே பயன்படுத்தப்படுகிற நிறைய வார்த்தைகள் ஒரு கோர்ட் ரூம் செட்டிங்கில் வழக்கமாக பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்று சொல்லுகிறார்கள். எந்த வார்த்தைகள்லாம் 2ஆம் வசனத்தில் மோசே சொல்கிறார், உதாரணத்துக்கு, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கோர்ட்டில் தான் வாதாடுவாங்க பாருங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க. ஃபார்மல், அது ஒரு ஃபார்மலான வார்த்தைன்றாங்க. அந்த ஒரு நீதிமன்றத்தில் வாதாடுறதை குறிக்கிற மாதிரி சொல்லுதுன்றாங்க. என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? அதே மாதிரி ஒரு காரியம் 7ஆம் வசனத்தில் வருது பாருங்க, இன்னொரு வார்த்தை. அந்த இடத்துக்கு மோசே எப்படி பேர் வைக்கிறாரு? மாசா மேரிபா அப்படின்னு பேர் வைக்கிறாரு. மேரிபான்றதும் அந்த வாதாடுற அந்த கான்செப்ட்லேருந்து வருகிற ஒரு வார்த்தை. அப்போது பல ஆதாரங்கள் வேத வல்லுநர்கள் இதை பார்க்குறப்ப என்ன சொல்கிறாங்க, என்னமோ வழக்கு விசாரணை நடத்துகிற மாதிரி தேவன் செய்கிறார், வா போகலாம் விசாரிக்கலாம் அப்படின்றாரு. அப்போ மோசே அவர் சொன்ன மாதிரி போகிறாரு, மூப்பரில் கூட்டிகிட்டு அந்த கோலை எடுத்துக்கிட்டு ஜனங்கள்லாம் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. எங்கே போகிறாங்க? ஒரு கண்மலைக்கு போகிறாங்க. தேவன் சொல்கிறார் 6ஆம் வசனத்தில், அங்கே ஓரேபில் நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். அங்கே வான்றாரு, நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். இது ரொம்ப ஒரு வினோதமான ஒரு வார்த்தைகள் என்று சொல்கிறாங்க. ஏன்னா வழக்கமாக பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்குறப்போ தேவன் எப்படி சொல்வார்? நீ எனக்கு முன்பாக நில்லுன்னுவார். நீ எனக்கு முன்பாக நில்லு, ஜனங்கள் என்ன முன்பாக நிற்க சொல்லு அப்படின்வார். ஆனால் இங்கே தலையில் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். அப்போ மோசே போகிறாரு, கண்மலை இருக்குது. தேவன் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். எங்கே நிற்கிறார் தேவன்? கண்மலையின் மேல். எல்லாம் சொல்லுங்க, கண்மலையின் மேல். அடுத்தது என்ன சொல்கிறார் மோசே? நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும். நான் உனக்கு முன்பாக கண்மலை மேலே நிற்பேன், நீ அந்த கோல் எடுத்துகிட்டு கண்மலையை அடி, அடித்தா தண்ணி வரும், அவங்க குடிக்கலாம், பிழைச்சிக்கலாம். நான் நினைக்கிறேன் ஒருவேளை மோசையை நினச்சிருக்கலாம், உங்களுக்கு இருக்குது வாங்க இன்னைக்கு கோலை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாரு. என்னையா கல்லறிய பார்த்தீங்க, கோலை வச்சு என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியல, வா அப்படின்ட்டு உற்சாகமாக ஒருவேளை நடந்திருக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் கடைசியா? அவங்கள அடிக்காத, கண்மலை அடின்றார். கண்மலை அடித்து கண்மலையிலேருந்து தண்ணீர் வந்தது நமக்கு எல்லாரும் தெரியும். என்ன அர்த்தங்க?
கண்மலை அடித்து தண்ணீர் இருந்தால் என்ன சொல்ல வருது வேதம்? அதான் அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். என் பிரசனம் வந்து கண்மலையின் மேல் இருக்கும். நீ என்ன பண்ண? நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிற உன் கோலை எடுத்து கண்மலை அடின்றார். என்ன திரும்ப சொல்கிறாரு? அவங்க வாங்க வேண்டிய அடியை நானே வாங்கிக்கிறேன்றார். நான் அடி வாங்கினாதான் அவன் பிழைக்க முடியும், இல்லைன்னா அவன் அடி வாங்கி சாகணும். வாய்களையே பேசிட்டாங்க, தேவனையே குற்றச்சாட்டி விட்டார்கள். உயிர் மூச்சையும் ஜீவனையும் ரட்சிப்பையும் கொடுத்த தேவனையே குற்றம் சாட்டியாச்சு. இதுக்கு யாராவது அடி வாங்கணும். இதுக்கு மட்டும் இல்லை, இது ஒரு அடையாளம். பாருங்க, பவுல் சொல்லுகிறார், இந்த பகுதியை குறித்து பவுல் சொல்லுகிறார். தெரியுமா உங்களுக்கு? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் எக்ஸாக்டாக இந்த பகுதியை குறித்து பவுல் சொல்லுகிறார், அந்த கண்மலை கிறிஸ்துவே. எனக்கும் இது நேற்று வரைக்கும் புரியல. நான் இதை அப்படி பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரியும் பவுல் சொல்கிறார் அந்த கண்மலை கிறிஸ்துவன்னு. ஆனால் பாருங்கள், பைபிளை உன்னிப்பாக கவனிக்கிறப்போ அந்த ஒவ்வொரு வார்த்தை, கண்மலின் மேல் உனக்கு முன்பாக நிற்கிறேன்றாரு, கண்மலை அடின்றார். அப்படின்னு அர்த்தம், நான் அந்த அடியை வாங்கிக்கிறேன்றார். அந்த நியாய தீர்ப்பு என் மேலே உழட்டுன்றார். அப்போ தான் அவங்க பிழைக்கலாம். கண்மலைக்கு வலிக்கலைங்க, அது வெறும் அடையாளம் தான். அதனுடைய உண்மையான நிறைவேறுதல் ஆக்சுவலாக எங்கே நடக்குது? கண்மலையின் மேலே அவர் வந்து நின்று அடி வாங்கிறது போல இயேசுவே, அவனுங்க குற்றவாளி கூண்டுக்குள்ள இயேசுவை ஏற்றலை, இயேசுவே அந்த கூண்டில் ஏறினார். அவனுக்கு முன்பாக கை கட்டி நின்னார். கடவுளே அந்த கூண்டில் நின்று அவன் சொல்கிறத வாங்கிக்கிட்டு அவன் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அதற்கப்புறம் அடி வாங்க தொடங்கினார். இது தேவனே திட்டம் பண்ண ஒரு காரியம். அவனையும் இழுத்து பிடிச்சி கெத்செமனே தோட்டத்திலேருந்து அவரை கைது செஞ்சு இங்கே இழுத்து பிடிச்சி இங்கே உள்ள இந்த கூண்டில் நிற்க வச்சு தீர்ப்பு கொடுத்தானுங்கன்னு மட்டும் இல்லை, இதெல்லாம் தேவனே ஸ்கிரிப்ட் எழுதிட்டார். எழுதியிருக்கிறபடியே நடந்தது. இது மனித திட்டம் அல்ல, தேவனை இப்படி திட்டம் போட்டுட்டார். ஏன்னா எல்லா மனிதர்களும் செய்த பாவம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பேசின பேச்சு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. மனுஷனுடைய திமிருக்கும் துணிச்சலுக்கும் சில நேரம் எல்லையே இல்லை. ஒன்று மனிதர்கள் சாகணும், அடிக்கப்படணும், இல்லைன்னா கடவுளே அந்த அடியை வாங்கிக்கணும். அந்த நியாய தீர்ப்பை அவரே உறிஞ்சிக்கணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும். சிலுவையில் அதுதான் நடக்குது. நாம் தேவனை தவறாய் குற்றச்சாட்டியும் உலகத்தின் பிரச்சனைகளை எல்லாம் அவர் மேலே பழிய சுமத்தியும் அவர் நமக்காக குற்றவாளி கூண்டில் ஏறி நமக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பு அவர் பெற்று மரண தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அதற்கு வேண்டிய தண்டனையை செலுத்தி உலக பிரச்சனைக்கான பதிலை உண்டாக்கி தருகிறார். எல்லாம் சொல்கிறாங்க இன்றைக்கி, எல்லாம் பிரச்சனைக்கு இவர் தானே காரணம், பிரச்சனைக்கு இவர். ஏங்க அந்த மாதிரி பேசுகிறதே வந்து நம்ம பிரச்சனை. ஆனால் அந்த பாவம் மட்டும் இல்லாமல் எல்லா பாவத்தையும் ஏற்றுக்கொள்கிறதுக்கு எனக்காக அந்த கூண்டில் பூந்து எனக்காக குற்றவாளி என்ற அந்த தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த தண்டனையை செலுத்தி அந்த சிலுவையின் மூலமாக தான் இன்றைக்கு உலக பிரச்சனைகளுக்கான தீர்வு உண்டாகிவிட்டது. அவர் பிரச்சனைக்கு காரணர் அல்ல, தீர்வுக்கு தான் காரணர். சிலுவை தான் எல்லா உலக பிரச்சனைகளுக்கும் தீர்வு. God put himself in the dock. இயேசுவே, தேவனே நமக்காக குற்றவாளி என்ற இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறார், நமக்காக பாடுபடுகிறார். அப்போ தான் நாம் பிழைக்க முடியும், நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இதுதான் இங்கே மெயினான கருத்து. இதுதான் இறங்கணும் உங்களுக்குள்ளே. இதை நம்ம வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணுறது? இது நல்லா இறங்கணும் பாருங்கள், இது நல்லா உள்ளே போகணும். அப்படியே உள்ளத்து நாளத்தில் அப்படியே போய் அது நடப்படணும். இந்த சத்தியம் நடப்பட்டதுன்னா வாழ்க்கையில் பல காரியங்கள் மாறும். எனக்காக குற்றவாளி கூண்டில் ஏறினார், எனக்காக குற்றவாளி என்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார், எனக்காக என் தண்டனையை சுமந்து கொண்டார்.
இதனால் என் வாழ்க்கை எப்படிங்க மாறணும், இது எப்படி நான் ப்ராக்டிக்கலாக எனக்கு எப்படி இது உதவுது? சில காரியங்களை சொல்கிறேன். நம்பர் 1, இயேசு இப்படி செஞ்சதுனால நீங்கள் உங்களையே கண்டனம் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களையே ஏன் இயேசு இப்படி செஞ்சார்? இயேசு என்னுடைய இடத்த அந்த கூண்டில் எடுத்துக்கிட்டாருன்னா ஏன் எடுத்துக்கிட்டாரு? திரும்ப நான் போய் அந்த இடத்துக்குள்ளே புந்துட்டு ஆமாம் நான் குற்றவாளி, என்னை போல பாவி இல்லைன்னு சொல்கிறதுக்கா? இல்லை இல்லை, அப்படி பாருங்கள். ஏன் அவர் நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்டார்? நாம் வாங்க வேண்டிய அடி அவர் ஏன் வாங்கினார்? நமக்கு வர வேண்டிய அந்த குற்றவாளி என்ற அந்த தீர்ப்பு ஏன் அவருக்கு வந்தது? ஏன் அந்த கூண்டில் அவர் ஏறினார்னா நாம் அதில் ஏற தேவையில்லைன்றதற்காக தான். அதன் மூலமாய் நாம் விடுவிக்கப்படலாம், நாம் நீதிமான் என்ற தீர்ப்பை பெறலாம். கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான், எனக்காக அவர் குற்றவாளி என்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டதுனால அதன் நிமித்தமாய் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான் என்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான். பரலோக சுப்ரீம் கோர்ட் என்னை பார்த்து இயேசு இப்படி எனக்காக செஞ்சதுனால நான் அதை விசுவாசிக்கிறதுனால என் மீது என்ன தீர்ப்பு கூறுகிறது? கிறிஸ்துவுக்குள் இவன் நீதிமான் தான் என் மேல் விழுகிற தீர்ப்பு. நம்புறீங்களா? கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான் எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு வெளியே நம்ம பாவிதாங்க. ஆனால் தேவன் ஒருபோதும் நம்மளை கிறிஸ்துவுக்கு வெளியே பார்க்கறது இல்லை. கிறிஸ்துவுக்கு வெளியே பார்த்தா நமக்கு அடுத்து இன்னொரு செகண்ட் வாழ்றது கூட ஒன்றும் தகுதி கிடையாது. தேவன் எப்போவுமே நம்மளை கிறிஸ்துவுக்குள்ளாக தான் பார்க்குறார். எப்போவுமே கிறிஸ்துவுக்குள்ளாக தான் பார்க்குறார். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்போவுமே நீதிமான் தான். சில நேரம் நாம் நீதிமான போல வாழ்கிறதில்லை. சில நேரம் நம்முடைய கேரக்டரும் சரி, நம்முடைய நடத்தையும் சரி நீதிமான போல இல்லை. அந்த நேரத்தில் கூட தேவன் நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள தான் பார்க்குறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ள நாம் நீதிமான். நீதிமான்றது ஒரு லீகல் ஸ்டேட்டஸுங்க. அது ஒரு தீர்ப்பு. பரலோக சுப்ரீம் கோர்ட் நம் மீது கூறுகிற ஒரு தீர்ப்புங்க. அது நான் என் கேரக்டர் என் நடத்தையும் நீதிமான போல இருக்கிறதுனால நான் நீதிமான்ற தீர்ப்பை பெற்றுக்கொள்ள இல்லை. தீர்ப்பை எப்படிங்க பெற்றுக்கொண்டேன்? பாருங்க, ரோமரில் இதெல்லாம் போதிக்கப்படுது இல்லையா? ஒருவனாகிலும் நீதிமான் அல்ல, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ரோமர் 3 இந்த சத்தியம்லாம் அருமையாக போதிக்கப்படுது. 10ஆம் வசனத்தில் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை அப்படின்ட்டு 19 சொல்கிற 20ஆம் வசனத்துலாம் சொல்கிற. ரோமர் 3:20 நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை. 20ஆம் வசனத்து பிற்பகுதி பாருங்கள். எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. அப்போ நான் நியாயப்பிரமாணத்தின் கிரியை செஞ்சதுனால, பைபிள் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால நான் தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக முடியாது. எந்த மனுஷனும் அப்படி ஆக்கப்படவே முடியாதுன்னு பவுல் சொல்கிறார். அப்போ எப்படி தான் ஆக்கப்படுறது? 23 பாருங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய். 24 பாருங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எப்படி நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம்? இலவசமாய். எல்லாம் சொல்லுங்க, இலவசமாய். அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போயிட்டதுனால, யாருமே நீதிமானம் இல்லாததுனால எப்படி நீதிமான பாருங்க. தமிழ் பைபிளில் எப்படி மொழிபெயர்த்துட்டாங்கன்னா நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் மொழிபெயர்த்துட்டாங்க. நீதிமான்கள் திரும்ப திரும்ப அப்படி தான் வருது. நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார். அது நல்ல மொழிபெயர்ப்பு அல்ல. நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள்னா எப்படி ஆகிடுது? எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? அதை அந்த ஜனங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? ஓ, என்னை கேரக்டர் நீதிமான் ஆக்கிறாரு, என் வாழ்க்கை நீதிமான் போல் நான் வாழ்கிறேன், என்னை நீதிமான் ஆக்கிட்டார். அது இங்கே அர்த்தம் கிடையாது. அதுக்கு வேறு கருத்து இருக்குது பைபிளில். நம்ம கேரக்டர் எப்படி மாற்றுறாரு, நம்மளை மறுபடியும் பிறக்க வைக்கிறாரு, அவருடைய வித்து நமக்குள்ளாக இருக்கிறது, நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறாரு, நம்மளை பரிசுத்தத்தில் வளர வைக்கிறாருன்றது மற்ற பகுதியில் இருக்குது. இந்த சத்தியம் வேற, அது என்னுடைய நோக்கமே வேற. இந்த சத்தியம் என்னது? நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் இல்லை, அது மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் ஜஸ்டிஃபைடுன்னு வரும் பாருங்க. நீதிமான்களாக எண்ணப்படுகிறார்கள், நீதிமான்கள் என்ற தீர்ப்பை பெறுகிறார்கள். அதுதான் அர்த்தம். ஆக்சுவலாக எல்லாரும் பாவம் செய்து மகிமையற்றவர்கள் போயிட்டதுனால இப்போ நாம் எப்படி நீதிமான்களாக ஆக்கப்படுகிறோம் அல்லது அப்படி எண்ணப்படுகிறோம்? இலவசமாய். எல்லாம் சொல்லுங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. இதில் என்னுடைய பங்கு எங்கேயாவது இருக்கா? வெறும் விசுவாசம் தான்.
we are justified by grace through faith in Christ. கிறிஸ்துவில் பேரில் இருக்கிற விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ரோமர் 8 பாருங்க. ரோமர் 8 பவுல் வந்து இந்த சத்தியத்தை நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் தமிழ் பைபிளில் வருது. ஜஸ்டிஃபைட், நீதிமான்களாக எண்ணப்படுகிறோம் தேவனால். இது வந்து ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் பாருங்க. பரலோ சுப்ரீம் கோர்ட்டில் தேவன் இந்த தீர்ப்பை கொடுக்குறார். அப்படி தான் அது புரிஞ்சுக்கணும். அதை வந்து ரோமர் முதல் 4 அதிகாரங்களில் சூப்பராக போதிக்கிறாரு. அப்புறம் கடைசியில் திரும்ப அதை கொண்டு வர்றாரு. ரோமர் 8:31 முன்னால் போதிச்செல்லாம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுறாரு. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் அப்படின்ட்டு பாருங்க. 33 பாருங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். அந்த மொழிபெயர்ப்பு. ஆனால் அந்த வசனத்தை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? யார் வந்து தேவன் தெரிந்து கொண்டவர்களை குற்றம் சாட்ட முடியும்? யாராவது குற்றச்சாட்டு எழுப்ப முடியுமா? பிசாசு எழுப்ப முடியுமா? மற்றவர்கள் எழுப்ப முடியுமா? தேவன் தெரிந்து கொண்டவர்கள், தேவன் ரட்சித்தவர்கள் மேல் குற்றச்சாட்டு எழுப்ப முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா தேவனே, எல்லாம் சொல்லுங்க, தேவனே, தேவனே, நான் வார்த்தை, தேவனே அவர்களை நீதிமான்களாய் தீர்க்கிறார். தேவனே அவர்களை நீதிமான்களாய் எண்ணுகிறார். தேவன் நம்மளை பார்த்து நீதிமான் சொல்லிட்டா வேற எவன் குற்றம் சாட்ட முடியுன்றார். அதுக்கு மேல தொடர்ந்து பேசுறாரு பாருங்க. 34 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? யார் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான தீர்ப்பு கொடுக்க முடியும்? அவனுங்கெல்லாம் இயேசு என்ன சொன்னாங்க அன்னைக்கு? மரணத்துக்கு பாத்திரர். இவர் மரணத்துக்கு பாத்திரர். ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, நாம அதுக்கு ஆப்போசிட்டான தீர்ப்பு பெறும்படி. இன்னைக்கு யாராவது நம்மளை அந்த மாதிரி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் அப்படின்றார் பவுல். கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. யாரும் நம்மளை குற்றம் சாட்ட முடியாது. பிசாசு நம்மளை குற்றம் சாட்ட முடியாது. மற்றவர்கள் நம்மளை. ஆகவே என்னன்னா பாதி நேரம் நம்மளை குற்றம் சாட்டி போனோம். நம்ம போதும் நம்மளையே அழிச்சுக்கிறதுக்கு. சில நேரம் பிசாசும் தேவையில்ல, உலகமும் தேவையில்ல, எதுவும் தேவையில்லை. நம்மளையே நம்ம கண்ணாடியில் பார்த்து நம்மளையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவோம். சில நேரம் நம்மளையே குற்றம் சாட்டிக்கிட்டு ஒரு குற்ற மனப்பான்மையோடையே வாழ்ந்துக்கிட்டு, எனக்கு எதையும் பெறத்துக்கு தகுதி இல்லை, நான் இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, எனக்கு வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு தகுதி இல்லை, இந்த இதுக்கெல்லாம் போகிறதுக்கு எனக்கு ஏங்க உங்கள் தகுதியை வச்சா தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. ஏன்னா உங்கள் தகுதியை வச்சா நீங்கள் பரலோகம் போகிறீங்க. என்னங்க அடிப்படையே? என்னங்க இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். யாரும் நம்மளை குற்றச்சாட்ட முடியாது. அதான் பாருங்க பவுல் சொல்றாரு ஒரு இடத்துல கொரிந்தியரை பார்த்து சொல்றாரு. ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் அவரை ஒரு மாதிரி நினைச்சு பேசுறவங்க கொரிந்தியர்கள். அவரை இழிவா பவுல் அப்போஸ்தலனாகிய பவுலே இழிவா நினைச்சு பேசுறாங்க. பவுல் சொல்றாரு அவங்கள்ட்ட, ஐ டோன்ட் கேர் வாட் யூ திங்க் அப்படின்றார். நீ எனக்கு என்ன வேணா பேசிக்கோ, என்ன வேணா நினைச்சிக்கோ, நான் எனக்கு கவலையே கிடையாது போன்றார். அப்புறம் சொல்றாரு, ஐ டோன்ட் கேர் வாட் ஐ திங்க் அபவுட் மை செல்ஃப், ஐ டோன்ட் கேர் வாட் யூ திங்க் அபவுட் மீ. என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு கவலை இல்லை, என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னு கூட கவலை இல்லை. எனக்கு எது முக்கியம்னா என்னை பற்றி கடவுள் என்ன நினைக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வழி. உலகத்தில் சொல்லுவாங்க, மற்றவங்க உன்னை பற்றி என்ன பேசினாலும் நீ உன்னை பார்த்து சொல்லிக்கோ, நீ வந்து யூ ஆர் பியூட்டிஃபுல், நீ அழகுள்ளவன், நீ அழகி, நீ வந்து உங்ககிட்ட எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு. சில நேரம் கண்ணாடியை பார்த்தா சொல்ல வர மாட்டேங்குதானா? உலகத்தின் வழி. சரி, அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க. கிறிஸ்தவ வழி அதை விட பெருசுங்க. என்ன சொல்லுது வேதம்? மற்றவனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு முக்கியம் கிடையாது. நீ உன்னை பற்றி என்ன சொல்கிறியோ பெருசாக நினைக்கிற, அது கூட அவர் என்ன சொல்கிறார். அவர் உன்னை நீதிமான் சொல்லிட்டா நீதிமான் தான், அவர் உன்னை பிள்ளைன்னு சொல்லிட்டா பிள்ளை தான். அது மாறுவதே கிடையாது. அப்போ பாவம் செஞ்சுட்டா என்னங்க? அப்போ வாழ்க்கை சரியா இல்லைன்னா என்னங்க? ஏங்க நீங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைன்னா அந்த பாவம் செஞ்சீங்கன்னா அப்போ அதை உணர்த்துவார் தேவன். அதை நீங்கள் உணர்ந்து அதை அறிக்கை செய்து திரும்பவும் சுத்திகரிப்பை பெற்று மன்னிப்பை பெற்று தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் பாருங்க. ஆனால் அதனால நீதிமான் அந்த ஒரு உங்களுடைய ஸ்டேட்டஸ், தேவனுடைய தீர்ப்பு மாறுவதில்லை. அப்போது நாம் நம்மளையே கண்டனம் பண்ணிக்க கூடாது. அதுக்காக இயேசு குற்றவாளி கூண்டுக்குள்ளே ஏறினார். அது ஒன்று, நம்மளே நம்ம கண்டனம் பண்ணிக்கூடாது. ரெண்டாவது, மற்றவர்களை கண்டனம் பண்ணக்கூடாது. நம்மளே கண்டனம் பண்ணிக்கூடாதுன்னா அப்புறம் நிச்சயமாக மற்றவர்களையும் கண்டனம் பண்ண. we should not condemn ourselves, we should not condemn others, we should apply this truth like that.
பாருங்க, நான் பர்ஃபெக்டாக வாழ்ந்ததுனால நான் நீதிமான் ஆயிட்டேன்னா, கர்த்தர் என்ன நீதிமான் என்று ஏற்றுக்கொண்டார்னா, அதனால நீதிமான்ற தீர்ப்பை கொடுத்தாருனா, பரவாயில்ல, இவன் பர்ஃபெக்டாக வாழ்ந்துட்டான், இவனுக்கு நீதிமான்ற தீர்ப்பு தகும் அப்படின்னு கொடுத்துருந்தாருன்னு வைங்க, எனக்கு நான் எப்படி இருந்திருப்பேன்னா, மற்றவளை பார்க்குறப்போ எனக்கு ஒரு பெருமை இருக்கும். பாரு, நான் பர்ஃபெக்டாக வாழ்ந்ததுனால தான் நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறாரு, அதனால தான் என்ன ஆசீர்வதிக்க, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன். அவங்கெல்லாம் கரெக்டாக வாழல, செய்ய வேண்டியதை செய்யலை, அதனால தான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பெருமை வந்திருக்கலாம் நமக்கு. நம்ம யாரும் பர்ஃபெக்டாக ஒன்றும் வாழ்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க முட்டாள்தனம். அது உண்மை அவங்கள்ட்ட மறைக்கப்படுது, வஞ்சிக்கப்படுகிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் பேசுகிறது முறை அப்படி பேசிப்பாங்க, பர்ஃபெக்டாக வாழ்கிற மாதிரி. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஒருவேளை அப்படி வாழ்ந்து அது நிமித்தமாய் நீதிமான் என்று அந்த தீர்ப்பை தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றிருந்தோம் என்றால் எப்படி இருந்திருப்போம்? பெருமை பிடிச்சவங்களா இருந்திருப்போம், மற்றவங்களை கீழ்த்தனமாக பார்த்துருப்போம். ஆனால் நாம் அப்படி நீதிமான்கள் ஆகலை. எப்படி ஆனோம்? சுத்த கிருபை. எனக்காக அவர் குற்றவாளி கூண்டில் ஏறினதுனால, எனக்காக குற்றவாளி என்ற அந்த தீர்ப்பை அவர் ஏற்றதுனால, என் தண்டனை அவர் சுமந்து தீர்த்ததுனால, அதனால தான் நான் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறேன். அப்படி உணர்ந்துட்டீங்கன்னா மற்றவளை பார்க்குறப்போ மற்றவளை கண்டனம் பண்ண உங்களுக்கு தோணாது. ஒருவேளை அவங்க தப்பு செஞ்சால் கூட அவங்க தப்பை பெருசுப்படுத்த உங்களுக்கு என்ன தோணாது. ஏன்னா உங்கள் தப்பை கடவுள் பெருசுப்படுத்தலையே. பெருசுப்படுத்தினாரு, ஆனால் அதுக்கு வர வேண்டிய அடி அவரே வாங்கிட்டாரு. ஆகவே மற்றவர்கள் தப்பு செய்கிறப்போ, பாவம் செஞ்சால் கூட, சரியாக இல்லாதப்போ கூட அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணி, அவங்கள அவமானப்படுத்தி, அவங்கள மட்டம் தட்டி பேசி, அவங்கள குற்றம் சாட்டி, அவங்கள கண்டனம் பண்ணி, அவங்கள போட்டு ஒரே முட்டை அமுக்கி இப்படிலாம் பண்ண தோணாது நமக்கு. ஏன்னா தேவன் நம்மளை அப்படி நடத்தலையே. மற்றவர்களை அந்த விதத்தில் கண்டனம் பண்ண தோணாது. மற்றவர்களை இரக்கத்தோடு பார்க்க தோணும். ஒருவேளை அவங்க தப்பு செஞ்சிட்டா கூட, சரி கடவுளுடைய கிருபை மட்டும் இல்லைன்னா நானும் அப்படி தான் இருப்பேன்னு பார்க்க தோணும். ஆகவே அவனுக்கு எப்படி கடவுளுடைய இரக்கத்தை காமிச்சு அவனை மனம் திரும்ப வச்சு திரும்ப வழிக்கு கொண்டு வர பார்க்கலான்னு தான் தோணும். அவனுக்காக ஜெபிக்க தோணும், அவனுக்கு உதவி செய்ய தோணும், அவனுக்கு அன்பு காட்ட தோணும். பாருங்க, அவனை அவமானப்படுத்தி 4 பேருக்கு முன்னால் எக்ஸ்போஸ் பண்ணி, அவனை கண்டனம் பண்ணி, என்னங்க இதெல்லாம் கிறிஸ்தவ வழியா? இதெல்லாம் இந்த சத்தியம் உள்ள நல்லா இறங்கிடுச்சுன்னா, எனக்காக குற்றவாளி கூண்டில் ஏறினார்ப்பா, இவர் குற்றவாளின்ற தீர்ப்பை ஏற்றார்ப்பா, இப்படி தான் நான் நீதிமானானேன். ஆகவே மற்றவளை பார்க்குறப்போ எனக்கு ஒரு இரக்கத்தின் கண்ணோட பார்க்குறேன். மற்றவளை இழிவாக பார்க்க தோணாது. மற்றவளை ஒரு வேளை பார்க்குறது உலகத்தில் பாருங்கள், உலகத்தில் எப்பவுமே பிரிச்சுன்னு இருப்பான், இவங்கள விட கொஞ்சம் ஹையர், இந்த ஸ்டேட்டஸ் வேறு, இந்த ஸ்டேட்டஸ். ஆனால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அப்படி பார்க்க தோணாது, நமக்கு பார்க்க தோணக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும் எல்லாரும் பாவம் செய்து ஏமா கெட்டு போனார்கள். நாம் எல்லாரும் எப்படி நீதிமான் ஆனோம்? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு தான் நீதிமான்களா ஆனோன்றதுனால யாரையுமே கீழ்த்தனமாக பார்க்க தோணாது. ஏன்னா எல்லாரும் ஒரே போட்டு தான், ஒரே போட்டில் தான் இருந்தோம், ஒரே போட்டுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், பிள்ளைகளாய் ஆக்கியிருக்கிறார். அப்போ மற்றவர்களை பார்க்கும்போது, நடத்தும்போது இரக்கத்தோடு அன்போடு நடத்த சொல்லும் இந்த சத்தியம். நீங்கள் இதை தியானிக்கணும். பாருங்கள், இது நல்லா உள்ளே இறங்கணும், நல்லா இறங்கணும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே. உங்களையே கண்டனம் பண்ணிக்காதீங்க. அப்படின்னா இயேசு அதுக்காக போய் உங்களுக்காக கூண்டில் ஏறினார். மற்றவர்களையும் கண்டனம் பண்ணாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா இது புரியலன்னு அர்த்தம். இன்னொரு அப்ளிகேஷன், சில நேரம் உலகத்தில் இயேசுக்கு நடந்த மாதிரி சிலருக்கு நடக்கும்போது, நம்ம இங்கே இயேசுக்கு இது இப்படி நடந்தது என்பதை பார்க்கும்போது, இந்த மாதிரி இயேசுக்கு நடந்தது போல் மற்றவர்களுக்கு நடக்கும்போது நாம் ரொம்ப ஷாக்காக ஆக மாட்டோம். ரொம்ப ஷாக்காக இருக்காது நமக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு வேளை இது நமக்கே அல்லது பார்த்து கொண்ட யாருக்காவது இயேசுக்கு நடந்த போல் ஏதாவது நடந்து கொண்டு இருந்ததுன்னா, இயேசுவை போல சந்திக்க நீங்கள் பலப்படுவீர்களாக. இதுதான் 3வது அப்ளிகேஷன். அதாவது சில நேரம் இயேசுக்கு நடந்தது போல உலகத்தில் நடக்குது. இன்றைக்கும் சில நல்லவர்கள் தப்பு செய்யாமல், அதாவது பர்ஃபெக்டாக இல்லை, ஆனால் நல்லவங்க, பொதுவாக நீதிமான்கள்னு சொல்லலாம் வேறு அர்த்தத்தில், பர்ஃபெக்டாக இல்லை,
டீசெண்டாக வாழ்கிறவங்க, கண்ணியமாக வாழ்கிறவங்க, சமுதாயத்துக்கு நல்லது செய்கிறவர்கள், இவங்க அநீதியாய் நடத்தப்படுகிறார்கள். ஆமாவா இல்லையா? நிச்சயமாக. உலகத்தில் எத்தனையோ பேர் ஒரு விதத்தில் அவங்க நீதிமான்னு சொல்லலாம், வேறு அதாவது உலக பார்வையில் சொல்கிறேன். அவங்க பெருசாக ஒன்றும் தப்பெல்லாம் செய்யலை, உருப்படியாக அவங்க வேலையை கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க, 4 பேருக்கு உதவியாக செய்கிறாங்க, வாழ்கிறாங்க, ஆசீர்வாதமாக இருக்காங்க. அவனை பிடிச்சி குற்றச்சாட்டு அவன் மேலே எழுப்பி அவனை கோர்ட்டு கொண்டு வந்து அவனை அக்யூஸ் பண்ணி சிறையில் அடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நடக்குதா நடக்கலையாங்க? ஏங்க கிறிஸ்தவர்களுக்கே நடக்குதுங்க. உலகத்தில் சில பகுதியில் கிறிஸ்தவர்கள் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள். அவங்க செய்யாத தப்புக்காக குற்றம் சாட்டப்பட்டு நியாயம் தீர்க்கப்பட்டு தண்டனையும் கொடுக்கப்படுது, சிறையில் அடைக்கிறாங்க, சிலருக்கு மரண தண்டனையே கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு, இயேசுவை நம்புறதுக்கு, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறதுக்கு. இப்போ அதெல்லாம் பார்க்குறப்போ உலகத்தில் சிலர் கேள்வி கேட்பாங்க, தான் கடவுளை கை நீட்டி கேட்குற மாதிரி எப்படி விடுறாரு இதை அப்படின்னு. ஆனால் நாம் அப்படி செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது. இயேசுக்கே நடந்ததுன்னா இது யாருக்கு வேணால் நடக்கலான்றதை உணர்வோம். இயேசுவே குற்றவாளி கூண்டில் இருக்க முடியும்னா, தப்பே செய்யாதவர், தூயவர், பரிசுத்தர், பாவம் இல்லாதவர், அவருக்கே இப்படி நடக்கலாம்னா யாருக்கு வேணால் பொட்டென்ஷியலாக நடக்கலாம். அதில் ஷாக் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது அப்படிப்பட்ட உலகம், தப்பு செய்யாதவர்களை குற்றச்சாட்டுகிற உலகம். கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறப்போ நாம் ஷாக் ஆகக்கூடாது. அப்படிப்பட்ட உலகம். ஒரு நாள் அதெல்லாம் மாற்றுவார் தேவன். ஷாக் ஆகக்கூடாதுன்றது மட்டும் இல்லை, ஒருவேளை அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் ஒருவேளை சிலர் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இல்லைன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். கிறிஸ்துவ நிமித்தமாக, சுவிசேஷத்து நிமித்தமாய் நீங்கள் உபத்திரவப்படுத்தப்படலைன்னா நன்றி சொல்லுங்கள். நம்மளை அப்படிப்பட்ட இடத்துல தேவன் வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட பட்டணத்தில், மாநிலத்தில் தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். இதெல்லாம் பெரிய கிருபைங்க. சபையாக நம்ம ஒன்று கூடி வர முடியுது, ஒவ்வொரு வாரமும் பிரசவம் பண்ண முடியுது, ஆராதிக்க முடியுது, இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ண முடியுது. இதெல்லாம் பெரிய பாக்கியம். அதெல்லாம் நம்ம லேசாக எடுத்துக்கிறோம். சிலரால் இதெல்லாம் சபையாக கூடவே முடியாது. எத்தனையோ உலக பகுதிகளில் இப்படி சபையாக அவங்க கூடவே முடியாது, சீக்கிரட்டாக தான் கூடணும். கூடான்னு தெரிஞ்சதுன்னா அவனை அடிப்பான், உதப்பான், சிறையில் அடைப்பான், கொலையே செய்வான். உலகம் முழுக்க இந்த செய்தி போய் கொண்டிருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள், சுவிசேஷத்து நிமித்தமாய் துன்பப்படுத்தப்படுபவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவளை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், இங்கே இயேசு எப்படி இதை கடந்து போனார் என்பதை பாருங்கள். இயேசு உங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கட்டும், இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும். இயேசுவுக்கு இருந்த விசுவாசம், இயேசுவுக்கு இருந்த அன்பு உங்களுக்கும் இருப்பதாக தேவன் அப்படிப்பட்ட விதத்தில் உங்களை பலப்படுத்துவாராக. கிறிஸ்து நிமித்தமாக உபத்திரப்படும் போது இயேசுக்கு இருந்தது போல ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கட்டும். இயேசுடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா? விசுவாசம் பேச்சுங்க. அவன் சொல்கிறான், நீர் கிறிஸ்து தோத்திரிக்கப்பட்டவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவான். இவர் சொல்கிறாரு, ஆமாம், ஆனால் அது மட்டும் இல்லை, நீ என்னை திரும்ப பார்ப்பேன்றாரு. அப்படின்னா நான் விசுவாச பேச்சு. அவர் சொல்கிறாரு, இதோட கடைசியாக பார்த்துட்டேன்னு நினைக்காத, இதுக்கப்புறம் என்ன சிலுவையில் போடுவீங்க தெரியும், அவமானப்படுத்துவீங்க தெரியும், வேதனைப்படுத்துவீங்க, கொலையே செய்வீங்க தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் நான் உயிரோடு எழும்பேன். தாண்டி பார்க்குறாரு பாருங்க, தாண்டி பார்க்குறாரு. இதுக்கப்புறம் என்ன வரும்? உயிர்த்தெழுதல் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? பரமேறுதல். அதுக்கப்புறம் என்ன வரும்? பிதாவின் வலது பாசத்தில் வீட்டு ஆளுவார். அதை பார்ப்பேன்றாரு. அதுக்கப்புறம் என்ன வரும்? ஒரு நாள் மகிமையாக இந்த பூமிக்கு திரும்ப வருவார். அதுக்கப்புறம் என்ன வரும்? உலகத்தையே ஆளுவார், அவனையும் நியாயம் தீர்ப்பார். கடைசி வரைக்கும் பார்க்குறாரு. இயேசு அங்கேருந்து அந்த கோர்ட் ரூம் மட்டும் பார்க்கல, அதையும் தாண்டி பார்க்குறாரு. வருங்காலத்தை பார்க்குறாரு, வரப்போகிற பாக்கியத்தை பார்க்குறாரு. அதுதாங்க விசுவாசம். வெறும் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அப்படியே சோர்வடைகிறது இல்லை. இதுக்கப்புறம் மகிமை வருது அப்படின்னு விசுவாச கண்களால் பார்த்து அதை பேசுவது தான் விசுவாசம். இயேசுகிட்ட அந்த விசுவாசத்தை பார்க்கலாம் பாருங்கள், பேசுகிறார். அதை நீ பார்ப்ப. ஒரு நாள் அங்கே போயிட்டுருக்கேன் நான், எங்கே போய் முடிய போகுது இந்த கதை, எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதுன்றாரு. அவருடைய பாடுக்கு அப்புறம் அந்த மகிமை வருதுன்னு அவருக்கு தெரிஞ்சது. ஆகவே நான் உபத்திரப்படுத்தப்படுகிறவர்களுக்கு பார்த்து சொல்ல விரும்புகிறேன், உங்கள் பாடுக்கு அப்புறமும் மகிமை வருது. அதை பாருங்கள், கண்களை ஏறெடுத்து பாருங்கள், ஏறெடுத்து பாருங்கள். இப்போ இருக்கிற சூழ்நிலை மட்டும் பார்க்காதீங்க. இப்படி தான் பொதுவாகவே பிரச்சனைகள் இப்படி தான் சந்திக்கணும். ஒரு வழி, கிறிஸ்தவ வழி என்னது? வெறும் இருக்கிற பிரச்சனையை பார்க்காது, இதை தாண்டிப்பார், இதுக்கப்புறம் மகிமை வருது. இயேசுகிட்ட இருந்த விசுவாசம் உங்களுக்கு இருப்பதாக. இயேசுகிட்ட இருந்த அன்பு. நினச்சா அந்த பிரதான ஆசாரியனை அப்போவே ஒழிச்சிருக்கலாம், இவர் கொன்னிருக்கலாம். இயேசு வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவன் உயிரையே தாங்கி கொள்றவர் இவர் தான். ஆக்சுவலாக அப்படி தான் வேதம் போதிக்குது.
அங்கே இருக்கிற எல்லாரையும் அவர் கொன்னே போட்டிருக்கலாம். ஏன் செய்யலை? அவர்கள் மேலே இருந்த அந்த இரக்கம், நம்ம மேலே இருந்த இரக்கம், அன்பு. பாடுபடுற அந்த நேரத்தில் ஆணியை ஏற்றுறவனுக்கே மன்னிப்பளிக்கிறாரு, ஆணி அடிக்கிறவனுக்கே மன்னிப்பளிக்கிறார். அவருக்கு இருந்த அன்பு உங்களுக்கு இருப்பதாக தேவன் அப்படி பலப்படுத்தட்டும். கிறிஸ்து உன்னதமாய் உபத்திரப்படுத்தப்படுகிறவர்களுக்கு இந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 5:10-12 நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 11 சொல்லுது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். என் நிமித்தமாக அவன் மேலே பொய் சாட்சி சொல்லி நீ இப்படி செஞ்ச அப்படி செஞ்ச தப்பாக அவன் மேலே பொய் பேசி அதனால உன்னை தண்டிச்சான்னா நீ பாக்கியவான்றார். 12 சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் சொல்கிறாரு. ஏறெடுத்து பாரப்பா, இதுக்கப்புறம் உனக்கு பெரிய பலன் உண்டு. உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இது அப்படிப்பட்ட உலகம். இயேசுவையே துன்பப்படுத்துச்சுன்னா யாருக்கு வேணால் இப்படி நடக்கலாம், எங்கே வேணால் நடக்கலாம், ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இயேசு நம்முடைய உதாரணமாக இருப்பாராக. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். ஒரு நிமிஷம் எடுத்து உலகத்தில் துன்பப்படுகிறவர்கள், கிறிஸ்துவ நிமித்தமாய் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் துன்பப்படுறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அவங்களுக்காக ஜெபிச்சிருக்கீங்களா? முதல்ல நமக்கு அப்படிப்பட்ட உங்களுக்கு அப்படிப்பட்ட துன்பம் இல்லைன்னா முதல்ல நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, அந்த பாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே, எங்களை அப்படிப்பட்ட மாநிலத்தில் வச்சதுக்காக நன்றி ஆண்டவரே, ஃப்ரீயாக சர்ச்சில் ஒன்று கூடி வந்து ஆராதிக்கிற இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம நாட்டிலையும் சரி உலகத்துலேயும் சரி நீங்கள் பெற்ற பாக்கியம் சிலருக்கு இல்லை, சிலருக்கு கிடைக்கலங்க. அவங்க கிறிஸ்துவ நம்புறதுனாலே துன்பப்படுகிறார்கள். அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உடனே இப்போவே ஜெபிக்கலாம். எப்படி ஜெபிங்க? அவர்களுடைய விசுவாசம் பலப்படட்டும். அந்த உபத்திரவத்தின் மத்தியில் எல்லாத்தையும் கடந்து அவங்க போக வேண்டிய இடத்த, போக போகிற இடத்த, அந்த லக்கை, அந்த வருங்காலத்தை, அந்த மகிமையான இடத்தை பார்க்க அவர்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரேன்னு ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்துவீராக. அந்த உபத்திரவத்தின் மத்தியில் விசுவாச கண்களோடு எதிர்காலத்தை, அந்த மகிமையான எதிர்காலத்தை பார்த்து அதையே பேச, அந்த அவர்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கே அந்த காரியங்களை பேச நீர் பேசினது போல நல்ல சாட்சி கொடுக்க அந்த நேரத்தில் நீர் பலப்படுத்தும். அவள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அவளை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இதையும் ஜெபிங்க. அந்த உபத்திரவத்தின் நேரத்தில் கூட இயேசுனுடைய அன்பை அவர்கள் வெளிப்படுத்தட்டும். இயேசு எப்படி அவரை துன்பப்படுத்தினவர்களின் இடத்துல அவருடைய அன்பை வெளிப்படுத்தினாரோ, அவர்களும் அவர்களை துன்பப்படுத்துகிறவர்கள் இடத்தில் இயேசுனுடைய அன்பை வெளிப்படுத்தட்டும். அந்த மன்னிப்பை, அந்த தயவை, உம்முடைய அன்பு அவர்கள் மூலமாய் அந்த நேரத்தில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. நீர் தான் இதெல்லாம் செய்ய முடியும் தேவனே. அவருடைய விசுவாசம், அவருடைய அன்பு பெரிதாக இருக்கட்டும். உம்முடைய நாமம் அது மூலமாக மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அது மட்டும் இல்லை ஆண்டவர், இந்த சத்தியம் எங்கள் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றட்டும் ஆண்டவரே. நிரந்தரமாக மாற்றட்டும். இங்கே வந்து நாங்கள் இதை கேட்டதுனால எங்களுக்காக நீரே அந்த கூண்டில் ஏறி குற்றவாளின்ற தீர்ப்பை எங்களுக்காக ஏற்று சிலுவைக்கு எங்களுக்காக போனதுனால எங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் எங்களையே பார்க்குற விதம் வித்தியாசமாக இருக்கட்டும், மற்றவர்களை பார்க்குற விதம் வித்தியாசமாக இருக்கட்டும், நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கட்டும். ஒட்டுமொத்த வாழ்க்கை இதனால் வித்தியாசமாக இருக்கட்டும் ஆண்டவரே. திரும்ப பழையபடி அந்த வாழ்க்கைக்கு போக விடாதேயும் மாற்றும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிய கிருபையினால் நாங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவோம் என்று நம்புகிறோம். தொடர்ந்து இப்படி ஜனங்களை வழி நடத்தும் ஆசீர்வதியும். அவளுக்கு போதுமானவராக இரும் ஆண்டவரே. அவளுடைய தேவையெல்லாம் சந்தியும். நீர் நல்ல மேய்ப்பர் என்பதை அவளுக்கு நிரூபியும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் தொடர்ந்து எங்கள் எல்லார் மூலமாக மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.